ஓம் சாந்தி. 30/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவ தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்ம எல்லாம் இறைமானவர்கள். ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து மிக கவனமா இன்றைய முரளியை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, துக்கத்தை நீக்கக்கூடிய பாபா நம்மை சுகதாமத்திற்கு, சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ உலகத்துக்கே, நமக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே துக்கத்தை போக்கக்கூடிய பாபா வந்திருக்கிறாரு. நம்மளை சொர்க்கத்துக்கு அழைத்துட்டு போக வந்திருக்கிறாருன்னா எவ்வளோ குஷி இருக்கணும், மகிழ்ச்சி உங்களுக்கு இப்போ இருக்கணுன்றாரு. நாம் சொர்க்கத்தின் அழகிய தேவதைகள், அரசர்களாக ஆக போகிறோம் சொல்லி யார் சொல்றது? கடவுளே சொல்றாரு. கேள்வி: குழந்தைகளின் எந்த ஒரு நிலையை பார்த்தாலும் தந்தைக்கு கவலை ஏற்படுவதில்லை, ஏன்? பாபா என்னதான் நம்ம அவருடைய குழந்தைகளா இருந்தாலும் நம்மளுடைய நிலைமையை பார்த்தாலும் அவர் கவலைப்படுறதே இல்லையா, கவலை அவருக்கு ஏற்படுறது இல்லையா? ஏன்னா பதில்: ஒரு சில குழந்தைகள் முதல் தரமான நறுமணமுள்ள மலராக இருக்கிறாங்க, ஒரு சிலரிடம் சிறிதளவு கூட நறுமணமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. பாபா இங்க நறுமணம் சொல்றது வாசனை கிடையாது, குணங்களை சொல்றாரு. ஒரு சில குழந்தைகள் பாபாட்ட வந்தோடனே மாறிடுறாங்க, நல்ல குணமுள்ள மலராக மாறுறாங்க. சிலர் சிறிதளவு கூட நறுமணம் இல்லை, குணம் மற்றவர்களாகவே இருக்கிறாங்க, ஏற்கனவே எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஒரு சிலருடைய நிலை மிகவும் நன்றாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு சிலர் மாயின் புயல்கள்ல தோற்று விடுகிறார்கள் சொல்லி சொல்றாரு. இப்போ பாபா நம்மளை படிக்க வச்சு நம்மளை மாத்துறாரு இல்லையா? நம்ம அந்த 1 மணி நேரம் படிக்கிறோம், அதுக்கப்புறம் பாபாவை காலையில நினைக்கிறோம் அமிர்த வேலையில, அப்புறம் நடுவுலலாம் நம்ம மாயா புயல்கள் நிறைய வீசும். ஏன்னா வெளி உலகத்துல தான் நம்ம அந்த மாயா கூட தான் வாழற மாதிரி, எல்லாமே மாயா தான். பாபா முரளி இதை தவிர இது எல்லாமே மாயா தான். அதனால ஒரு சிலர் அந்த மாயாவுடைய புயல்ல தோற்றுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவை எல்லாவற்றையும் பார்த்தாலும் கூட தந்தைக்கு கவலையே ஏற்படுவதில்லை. பாபா எல்லாத்தையும் பார்க்குறாரு. இந்த மாதிரி குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்க, ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்க, ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்தும் பாபா கவலையப்படுறதில்ல. இதே பாருங்க, நம்மலாம் கவலைப்பட்டுட்டு இருப்போம், ஐயோ என்ன இவங்க இப்படி நல்லா வந்தாங்களே, இப்போ இப்படி ஆயிட்டாங்களே, இவங்க என்ன இப்படி இருந்தாங்க இப்படி ஆயிட்டாங்களேன்ட்டு நம்மலாம் கவலைப்படுவோம். ஆனால் பாபா பாருங்க கவலைப்படுறதில்ல. ஏனெனில் சத்தியுகத்தின் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்பதை தந்தை அறிந்துள்ளார். அவருக்கு இங்க ராஜ்யத்தை அவர் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்காரு. ராஜ்யத்துல ராஜாவும் வேணும், ராணியும் வேணும், வேலைக்காரனும் வேணும், வேலைக்காரியும் வேணும், அப்புறம் பிரஜைகள், ஏழை பிரஜை, செல்வந்த பிரஜை, அப்புறம் வெட்டியான் கொண்டு வேணும். இத்தனை போஸ்டிங் இருக்குது சொர்க்கத்துல. அதுக்கு தகுந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அதனால அவர் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. யார் வேணா எப்படியா இருந்துட்டு போங்க, அவங்க நடிப்பு நடிங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இதே நம்ம தான் இப்போ டீச்சரானா கூட நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒழுங்காக படிக்கணும்ட்டு கவலைப்படுவோம். ஆனால் பாபா பாருங்க, அவங்கவுங்க பதவிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க படிக்கிறாங்கன்ட்டு விட்டுறாரு. பிறகு குழந்தைகளே, கூடுமானவரை நினைவில் இருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்புறமும் இருந்தாலும் குழந்தைகளுக்கு சொல்றாரு, குழந்தைகளே நீங்க என்னோட நினைவில் இருங்க போதும்னு சொல்லி சொல்றாரு. மாயின் புயல்களுக்கு பயப்படாதீங்க, இந்த மாயா புயல் வரதான் செய்யும். ஏன்னா நம்ம 63 ஜென்மமா அது கூட தானே வாழ்ந்திருக்கிறோம். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான் நம்ம ஊறினது, ரத்தத்திலேயே ஊறினதுன்னு சொல்லலாம். அது மாதிரி நிறைய பிறவி எடுத்திருக்கிறோம். துவாபர யுகத்துலேருந்தே ராஜா ராணி அப்படியெல்லாம் கூட நடிச்சு வந்திருப்போம். எல்லாத்துலேயுமே அந்த மாயா கூட தான் நம்ம வாழ்ந்துருக்கிறோமே. அதனால புயல் வரதான் செய்யும். திடீர்னு ஈஸ்வரனோட போனா அது விட்டுருமா? நம்மளை விடாது. அதனால புயலுக்கு பயப்படாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு என்று தந்தை இப்ப அறிவுரை அளிக்கிறார், நமக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான எல்லையில்லாத தந்தை இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இது மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்மளை யாராவது இது வரைக்கும் இனிமேலும் இனிமையானன்னு சொன்னதே கிடையாது இல்லையா? அவரே இனிமையான மலைன்னு ஒரு முறையில சொல்லிக்கிறாரு. அவர் ஸ்வீட்டஸ்ட் மலையா. அவர் அந்த மாதிரி அவர் நினைச்சாலே அவ்வளோ இனிப்பா இருப்பாராம். அவர் வந்திருக்கிறாரு இப்போ எல்லையில்லாத தந்தை. அவருடைய குழந்தைகள் நம்ம எப்படி இருப்போம், நம்மளும் அப்பாவுக்கு பிறந்த குழந்தைங்க எப்படி இருப்போம், அதே மாதிரி தானே இருப்போம். ஸ்வீட்டஸ்ட்லயும் ஸ்வீட்டஸ்டா இருக்கிறோமா நம்ம? ஏன்னா சொல்லியாவது மாறுறாங்களான்னு பார்க்கறதுக்காக இப்படி சொல்றாரு. இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாராம். மிகவும் இனிமேலும் இனிமையான தந்தை அவர் என்பதையோ புரிந்துள்ளீர்கள் தானே? உண்மையிலே அவர் எவ்வளோ ஸ்வீட்டஸ்ட்ன்றது நமக்கு தான் தெரியும். அதை புரிஞ்சுக்கிறீங்க தானேன்னு சொல்லி கேட்குறாரு. பிறகு கல்வி அளிக்கும் ஆசிரியரும் கூட மிகவும் இனிமேலும் இனிமையானவர் அவரே. சொல்லி கொடுக்குறவங்க கூட இந்த மாதிரி ஆசிரியர் யாரும் கிடைக்க மாட்டாங்க. நீங்க செஞ்சா செய்யுங்க, செய்யாட்டினா போங்க, பதவி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும்.
இப்போ உங்களுக்கு சொல்றத சொல்லிட்டேன். நீங்க கேட்டா கேளுங்க, கேட்காட்டினே போங்க. அந்த மாரி ஏதாவது ஆசிரியர் பார்த்துருப்போமா? அந்த மாரி சொல்றாரு வந்து. நான் சொல்றது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு தான் எல்லா முரளிலயும் சொல்லுவாரு. இங்கு நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது மிகவும் இனிமையிலும் இனிமையான பாபா ஆவார். இங்க கூட நம்ம உட்கார்ந்திருக்கும்போது நமக்கு இனிமையிலும் இனிமையானவரா தெரிகிறாரு. அவரிடமிருந்து சொர்க்கத்தின் ஆசி கிடைக்க வேண்டி உள்ளது என்பது இப்போது நினைவில் இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்கு விகார உலகத்தில் நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க இப்போ. எவ்வளவு இனிமையான தந்தை ஆவார். அவரு நமக்கு எப்பேற்பட்ட அப்பா. அந்த குஷி இதயத்துல உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை நம்மை அரை கல்பம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்பவர் ஆவார். இப்ப நமக்கு அவர் ஒரு பிறவி 2 பிறவி இல்ல 21 பிறவிக்கு ஆசி கொடுத்து 2500 வருஷம் சுகமா வாழறதுக்கு வழி சொல்றாரு. துக்கத்தை அழிப்பவர் ஆவார். அது மாதிரி நம்ம துக்கத்தையும் நீக்கிறாரு. ஒன்றோ இப்பேற்பட்ட பாபா உள்ளார். பிறகு பாபா தான் ஆசிரியராகவும் இருக்கிறார். நமக்கு முழு சிருஷ்டி சக்கரத்தையும் ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். நமக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஆசிரியராகவும் இருந்து இந்த முழு சிருஷ்டி சக்கரத்தோடைய ஃபுல் ரகசியத்தை நமக்கு புரிய வைக்கிறார். இதுதான் சிதம்பர ரகசியம். இதை வேறு யாருமே உங்களுக்கு புரிய வைக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சக்கரம் எப்படி சுத்துது, 84 பிறவி எப்படி கடந்து செல்கிறது, இந்த எல்லா விஷயங்களையும் ஒரு செகண்ட்ல நமக்கு புரிய வைக்கிறாரு. பிறகு கூடவே நம்ம அழைச்சிக்கிட்டும் போறாரு. இங்க இருக்கவே போவதில்லை. கடவுள் வந்து இங்கே இருக்க மாட்டார். 100 வருஷம் வந்து ஞானம் சொல்றாரு. நம்ம பரந்தாமத்துக்கு வழி சொல்லி நம்மளை கூட்டுட்டு போறாரு. அப்புறம் இங்கே இருக்க போறதில்ல. நம்மளை கொண்டு போய் சொர்க்கத்துல விட்டுட்டு அவர் போயிடுவார். அனைத்து ஆத்மாக்களையும் கூட அழைத்து செல்வார். எல்லாரையுமே அவர் தான் கூட்டிட்டு போவார். இப்ப எல்லாரும் நடிக்க வந்துட்டாங்க. உடம்புல இருந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பூலோகத்துல இருந்து எப்படி திரும்ப மேல போறது, முக்தி வேணும்னு சொல்றாங்க. ஆனா எப்படி முக்தி அடையிறது? உடம்போட போவோம்னு நினைச்சிருக்கிறாங்க. உடம்போட போக முடியாது. உடம்ப இங்க விட்டுட்டு ஆத்மா மட்டும் தான் போகணும். அந்த ஆத்மாவும் எப்படி போகும் என்ற வழியே யாருக்கும் தெரியாது. எங்க போகணும்னு தெரியாது. ஆனா ஜோதியோட ஜோதி கலந்துருவோம். அப்படியே பிரம்மத்துல ஐக்கியமாயிரும்லாம் சொல்றாங்க. பிரம்மன்னா என்ன, ஜோதினா என்னன்னு தெரியாது. எதுவுமே தெரியாம நம்ம வந்து நம்ம எப்படி முக்தி அடையணும்னு இது வரைக்கும் தெரியாம இருந்தது. இப்ப பாபா தான் வந்து நமக்கு புரிய வைக்கிறாரு. நம்மளை கூடயும் அழைச்சிக்கிட்டு போறாரு. மீதி இன்னும் சில நாட்களே உள்ளன சொல்லி பாபா சொல்றாரு. இப்படியே நாள் ஓடி ஓடி இப்போ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குதுன்னு சொல்றாரு. நிறைய நாட்கள் போய்விட்டது பாருங்க. பிரம்மா உடல்ல சிவன் வந்து அவதரிச்சு 100 வருடங்கள், 88 வருடம் முடிஞ்சிருச்சு. இன்னும் எவ்வளவு வருடம் இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. பாபாவுடைய நம்ம ஸ்தாபனை காரியம் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். நிறைய கழிஞ்சு விட்டது. கொஞ்சம் தான் மீதம் உள்ளது என்று இப்போ கூறப்படுகிறது. மீதி சிறிது காலமே இருக்கிறது சொல்லி சொல்றாரு. எனவே சீக்கிரமாக என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பல பிறவிகளாக சேர்ந்துள்ள பாவங்களின் சுமை உங்களை விட்டு அகன்றுவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நாள் கம்மியா இருக்கனால சீக்கிரமா என்ன நினைவு பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க தலை மேல இருக்கிற பல பிறவி பாவ சுமை நீங்கிரும்ன்றாரு. வேற வழியே கிடையாது. நம்ம வந்து பாவத்தை அழிக்கணும்னா பாபா சொல்றபடி சிவனே வந்து சொல்றாரு. 3 வழிகள் இருக்குது. ஒண்ணு வந்து பாபாவை நினைச்சு பாவத்தை அழிக்கிறது. நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரந்தாமத்துல சிவன் இருக்கிறாரு. அவர் புள்ளியா இருக்கிறாரு. நானும் அவர் கூட இருக்கிறேன். நானே என்னுடைய அப்பா வேற யாருமே கிடையாதுன்ட்டு அந்த உடம்ப கூட மறந்துட்டு உறவினர்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நினைக்கணும். ஆனா அதுலதான் மாயாவே போராட்டம் பண்ணும். உங்களை பண்ணவே விடாது. நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்க பாவம் அழிஞ்சிடும். ஒண்ணு அப்படியே அழிச்சுக்கோங்க. இல்லைன்னா உறவினர்கள் மூலமா துக்கத்தை அனுபவிங்க. உங்க பாவத்தெல்லாம் நீங்க எப்படி அனுபவிக்கணும்னா உறவினர்கள் மூலமா வந்து சண்டை சச்சரவு இதெல்லாம் நீங்க அனுபவிச்சு முடிக்கணும். அப்படி முடிச்சா முடிச்சுக்கோங்க. இல்லைன்னா பாபாவை நினைச்சு உங்க பாவத்தை அழிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 3வது நோயா வந்து கர்ம போகத்தின் மூலமா உடம்புல நோயா வந்து அனுபவிக்கணும். இதுல எந்த வழி உங்களுக்கு சுலபமோ அது மாதிரி அனுபவிச்சுக்க வேண்டியதான். இது உலகத்தார் எல்லாரும் இப்படிதான் அனுபவிக்கணும் பாவத்தை. அவங்கெல்லாம் வந்து உடல்ல நோய் வந்து உறவினர்கள் மூலமா பிரச்சனை வந்து அனுபவிக்கிறாங்க. நம்ம எப்படி அனுபவிக்கணும்? பிகேஸ் நம்ம வந்து பாவத்தை எப்படி அழிக்கணும்? நம்ம வந்து பாபாவை நினைச்சு அந்த ஸ்வீட்டான மலை ஸ்வீட்டஸ்ட் பாபாவை நினைச்சு தானே அழிக்கணும். அதுதான் சொல்றேன். இதை ஒண்ணு தவிர வழி கிடையாது குழந்தைகளே. அமிர்த வேலையை கொஞ்சம் தூக்கத்தை தியாகம் பண்ணுங்க. 4 மணிக்கு ஏஞ்சி என்ன நினைங்க. அப்பதான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காது. இல்லைன்னா மாயா வந்து டிஸ்டர்ப் பண்ணும். நீங்க மற்ற நேரத்துல எப்போ உட்காந்தாலும் உங்களை மாயா டிஸ்டர்ப் பண்ணும்.
நீங்கள் அதிகாலையில் ஏஞ்சி நினைவு பண்ணீங்கன்னா நான் உங்கள் கூடவே இருப்பேன். என் பக்கத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரி அனுபவமாகும். நீங்களும் நான் மட்டும்தான் இருப்போம். எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம் இல்லையா, மற்ற ஆத்மாலாம் டிஸ்டர்பன்ஸே இருக்காது. நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கலாம்னு சொல்கிறாரு. அப்போ அவரை நினைக்க நினைக்க நம்ம பாவம்லாம் அழிஞ்சிரும்னு சொல்கிறாரு. ஆனால் மற்றவர்கள்லாம் உலகத்தாருக்கு நடக்கிறத பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நடக்காது. நீங்கள் அந்த மாதிரி எண்ணத்தை கூட உருவாக்காதீங்க. ஐயோ அவங்களுக்கு அப்படி நடக்குதே, அப்போ எனக்கும் அப்படி நடக்குமான்னு கூட நீங்கள் உருவாக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு பாபா இருக்கிறார். அவங்களுக்கு யார் இருக்கிறாங்க? அவங்களுக்கு பாபாவே கிடையாது. அவங்களுக்கு கடவுள் யாருன்னே தெரியாது. நமக்கு கடவுள் யாருன்னு தெரியும் இல்லையா? நம்ம கூட கடவுளே இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? அதனால் பாபா சொல்றாரு, உங்களுக்கு இப்போ பாவங்களின் சுமை பல பிறவிகளாக இருக்குது இல்லையா, அதை நீங்க நினைவு செஞ்சீங்கன்னா அழிஞ்சிரும்ன்றாரு. மாயும் நித்தம் நடக்கிறது தான். ஆனா மாயா நினைவு பண்ண விட மாட்டுது. ஏன்னா பல பிறவி பாவங்கள் சுமை நம்மளை நினைக்க விட மாட்டுது. நம்ம நினைக்கலாம்னு நினைக்கும் போது தான் ஏதாவது பிரச்சனை வரும். யாராவது பேசுவாங்க. நம்ம முரளி கேட்டா கூட கம்முன்னு இருப்பாங்க. நம்ம பாபாவை நினைச்சு யோகா பண்ணலான்னு இருக்கும்போது தான் யாரா பேசுவாங்க, ஃபோன் வரும். இந்த மாயாவோட வேலை அதெல்லாம். நீங்கள் என்னை நினைவு செய்வீர்களானால் அது நின்று போகும் சொல்லி சொல்றாரு. ஆனாலும் நீங்க அதுக்காக என்ன நினைக்காம விடக்கூடாது. நீங்க அடிக்கடி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியே நீங்க உங்களை மாயா உக்காந்தா தானே விட மாட்டுது. நீங்க நடந்துக்கிட்டே நினைங்க, குளிச்சுக்கிட்டே நினைங்க, சாப்பிட்டுக்கிட்டே நினைங்க, சமையல் செஞ்சாலும் நினைங்க, படுத்துக்கிட்டே இருந்தாலும் நினைங்க. அப்ப மாயாக்கு தெரியாது இல்லையா? நீங்க என்ன பண்ணாலும் நீங்க புத்தியில பாபா நினைவு இருந்துகிட்டே இருக்கட்டும்னு சொல்லி சொல்றாரு. எதையும் பாபா கூறிவிடுகிறார். எனவே ஒருபோதும் சிந்தனை செய்யாதீர்கள். எவ்வளவுதான் சங்கல்பங்கள், விகல்பங்கள், புயல்கள் வந்தாலும் சரி, இரவு முழுவதும் சங்கல்பங்களில் தூக்கம் கெட்டு போனாலும் சரி, சொல்றாரு பாருங்க பாபா. எவ்வளோ எண்ணம் உங்களுக்கு வந்தாலும் சரி, வீண் எண்ணங்கள் வந்தாலும் சரி, நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் சரி, புயலே அடிச்சாலும் சரி. புயல்னா பாபா சொல்றது புயலை கிடையாது, எண்ணங்களின் புயல். சில டைம்ல வரும் பாருங்க எண்ணம், நான் ஸ்டாப்பா பயம்படுத்துற மாதிரி எல்லாம் வரும். புயலே எண்ணங்களா வரும். அத மாதிரி வந்தாலும் கவலைப்படாதீங்க. இரவு முழுவதும் எண்ணங்கள் மூலமா தூக்கம் கெட்டு போனாலும் சரி. சிலர் என்ன பண்ணுவாங்க, கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. இதாயிடுமோ அதாயிடுமோ, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என்னை பத்தி யார் நினைக்கிறாங்க, அவங்க இப்படி ஆயிட்டாங்களே, அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, இதெல்லாம் எப்படி மாறும், என்னமோ இவங்க தான் உலகத்தை காப்பாற்ற போற மாதிரி, இவங்களால எதுவும் முடியாத மாதிரி உட்காந்துட்டு தூக்கமே கெட்டு போய் நைட்டு ஃபுல்லா தூங்காம அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க. அதான் பாபா சொல்றாரு, உங்க கையில என்னதான் இருக்கு, நீங்க ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட எழுதி கொடுங்க தயவு செய்து. நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட சொல்லிட்டு படுத்தா என்ன? ஊரார் உறவினர்கிட்டலாம் சொல்றீங்களே, பக்கத்து வீட்டுக்காரன்ட்டெல்லாம் சொல்றீங்களே, என்கிட்ட சொன்னாதான் என்னன்னு கேக்குறாரு கடவுள். அவர்கிட்ட சொன்னா அவர் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கப்பாரு. நீங்க எதுக்கு கவலைப்பட்டுட்டு அழுதுட்டு தூங்காம காலையில உட்காந்துட்டு தூங்குறீங்க, காலையில அமிர்த வேலையில தூங்குறீங்க? அதான் பாபா சொல்றாரு, நீங்க என்கிட்ட சொல்லிட்டு படுங்க. எவ்வளோ வந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, வரதான் செய்யும். ஆனால் பயப்படக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு கடவுள். பயப்படக்கூடாது. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? புலி தான், கடவுள் தான் சர்வ சக்திவான். அவருடைய குழந்தை நான் ஏன் பயப்படணும்? நான் மாஸ்டர் சர்வ சக்திவான். புலிக்கு பிறந்தது யாரு? புலிக்குட்டி தானே, நம்ம ஏன் பயப்படணும்? பாபா சொல்றாரு, தைரியமாக இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. கடவுளே சொல்றாரு பாருங்க, தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன்றாரு. இவ அவசியம் வரும் என்றால் பாபா கூறிவிடுகிறாரு. எல்லாமே வரும், கனவு கூட வரும், மோசமா வரும். நம்ம கனவு எல்லாத்தையும் விட்டுருப்போம், ஸ்ரீமத் படி நடந்துட்டு இருப்போம். ஆனா கனவுல போயிட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி எல்லாம் வரும், கறி மீன் சாப்பிட்ற மாதிரி எல்லாம் வரும் பாருங்களேன். அது பயம்புறுத்துது மாயா, உன்னை சாப்பிட வச்சிருவேன் அப்படின்னு சொல்லுது. அதனால கனவுல கூட நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அதாவது சண்டை போடுற மாதிரி இப்படிலாம் வரும். நம்ம சண்டையே போட்டிருக்க மாட்டோம், ஆனா கனவுல சண்டை போடுற மாதிரி வரும். பாபா சொல்றாரு, எல்லாம் வரும், விகல்பங்கள் வரும், வீண் எண்ணங்கள் வரும், கனவுல கூட வரும். பயப்படாதீங்க. இந்த எல்லா விஷயங்களுக்கும் நீங்க பயப்படக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. போர்க்களம் ஆகும் அல்லவா, இது போர்க்களமே. இது இப்ப நமக்கு மாயாவோட போராட்டம். மற்றபடி நம்ம கத்தீரா எடுத்துக்கிட்டு போய் நம்ம மற்றவங்கள்ட்ட சண்டை போட்டு எல்லாம் இருக்கிறது இல்லை. இந்த மகாபாரத போர்ல கிருஷ்ணர் சொன்னார்ல, அர்ஜுனா எல்லாரையும் அழிச்சிரு, உங்க மாமனா இருந்தானே சித்தப்பாவா இருந்தானே கொன்னுடு, ஆத்மா அழியாதுன்னு சொல்லி சொன்னாரு. நம்ம அந்த மாதிரி எல்லாரையும் போய் அழிக்க போறது கிடையாது. எந்த கடவுளும் அந்த மாதிரி ஹிம்சைய சொல்லி கொடுக்க மாட்டாரு, அஹிம்சையை தான் சொல்லி கொடுப்பாரு. இப்ப கடவுள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? குழந்தைகளே, நீங்க யாரு கூட சண்டை போடாதீங்க,
காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான் உங்க எதிரி. மனிதர்கள் உங்க எதிரி கிடையாது. அவங்களெல்லாம் நீங்க கோச்சிக்காதீங்க. எதுக்கு அவங்கள கோச்சிக்கிறீங்க? நீங்க எப்படி கெட்டு போனீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் கெட்டு போயிருக்கிறாங்க. எதுக்கு மத்தவங்கள்ட்ட போய் கோச்சிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா எல்லாரையும் வீணாக்குனது யாரு? இந்த கொரோனா வைரஸ் மாரி காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான் எல்லாரையும் வீணாக்கிடுச்சு. அதனால நீங்க ஏன் மற்றவங்கள்ட்ட கோச்சிக்கிறீங்க? மனிதர் நம்மளோட எதிரி கிடையாது. நம்மளோட எதிரி காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். இந்த மாயாவோட தான் நமக்கு போர். மாயாவோட இப்போ மல்யுத்தமே நடந்துட்டு இருக்குது. நம்ம அதை ஜெயிச்சிட்டோம்னா உலகத்துல எல்லாரும் அதை விட்டு வெளியே வந்துருவாங்க. அதனால நம்ம ஜெயிக்கிறதுக்கு இப்ப பாபா நினைவுல போராடிட்டு இருக்கிறோம். இப்ப எல்லாமே அழிய போகிறது. பாபா சொன்ன இந்த உலகமே அழிய போகுது. நீங்கள் மாயை வெல்வதற்காக இப்ப போரிடுறீங்க. இப்ப நம்ம பாபா நினைவுல இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தை அழிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிறோம். மற்றபடி இதில் மூச்சு ஆகியவற்றை ஒன்றும் நிறுத்த வேண்டியதில்லை. அவங்க வந்து ஹடயோகத்துல மூச்சு பயிற்சி செஞ்சு மூச்சை நிறுத்துறாங்க. அந்த மாதிரி பயிற்சிலாம் செய்றாங்க. அந்த மாதிரிலாம் இங்க நீங்க பண்ண தேவையில்ல. இப்போ வயசான மாத்தாஸ் இருக்கிறாங்க. மூச்சை நிறுத்துங்கன்னு சொன்னா என்ன ஆகுறது அவங்க கதி? அவ்வளவுதான், போய் சேர்ந்துருவாங்க. பாபா சொல்றாரு, மூச்செல்லாம் நீங்க நிறுத்த தேவையில்ல. நீங்க ஆத்மான்ட்டு உணர்ந்து என்னை நினைங்க போதும். ஆத்மா சரீரத்தில் இருக்கும் வரை மூச்சு இருக்கும். நீங்க மூச்செல்லாம் அடக்க தேவையில்ல. நீங்க இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் நீங்க மூச்சு இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதில் மூச்சு, சுவாசம் ஆகியவற்றை நிறுத்துவதற்காக கூட முயற்சியே செய்யக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க இந்த மாதிரிலாம் மூச்சை நிறுத்துறேன், 2 செகண்ட் நிறுத்திட்டு அப்புறம் விடுறேன், அந்த மாதிரிலாம் பயிற்சிலாம் நீங்க செய்ய தேவையில்லன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா யோகானாலே எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, இங்கேயும் அந்த மாதிரி யோகா சொல்லி கொடுப்பாங்க போல இருக்கு. கை காலை ஆட்டணும், மூச்சை வந்து அப்படியே இழுத்து விடணும், அப்படிலாம் நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி பாப்பா சொல்றாரு. இது வந்து புத்தி யோகம், அடயோகம் ஆகியவற்றில் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கையை காலை தலைக்கீழ நிக்கிறாங்க, ஒத்த காலில் நிக்கிறாங்க. அதெல்லாம் நம்மளால நிக்க முடியுமா? வயசான மாத்தாசு, அவங்களுக்கு பாபா வந்து சொல்லி கொடுக்குறாரு. அவங்கள போய் அந்த மாதிரிலாம் நிக்க சொல்ல முடியுமா? பாபா சொல்றாரு, நீ குழந்தைகளே நீங்க எந்த கஷ்டமும் படாதீங்க, நீங்க பட்ட கஷ்டம்லாம் போதுன்றாரு. இப்போ புத்தி மூலமா என்ன நினைவு செய்யுங்க, உங்க தலை மேல இருக்கிற பாவம்லாம் போயிரும்ன்றாரு. பாபாவிற்கு அனுபவம் உள்ளதளவா பிரம்மா பாபா கூட அடயோகம் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருந்தாராம். ஆனால் நேரமும் வேண்டும் அல்லவா? நிறைய பேருக்கு நேரமே இருக்காது இந்த மாதிரி யோகாலாம் கத்துக்கிறது. எப்படி தற்காலத்துல ஞானம் நல்லா இருக்கு, ஆனால் நேரம் எங்கேன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? இவ்வளவு தொழிற்சாலைகள் உள்ளன, இது உள்ளது என்று உங்களிடம் கூறுகிறார்கள். இப்ப நம்ம போய் ஞானம் சொல்லி கொடுத்தோன்னா, அடப்போங்கப்பா இதுக்கெல்லாம் எங்களுக்கு எங்க நேரம் இருக்குது? நல்லா இருக்குது தான், இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் நேரம் இல்லப்பா, எங்களுக்கு அவ்வளோ பிஸின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, ஒன்று தந்தையை நினைவு செய்யுங்க, அடுத்து சக்கரத்தை நினைவு செய்யுங்க, அவ்வளவே சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ பாபா நமக்கு ஈஸியா சொல்லி கொடுக்குறாரு. ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரந்தாமத்துல இருக்கிற சிவத்தந்தைய புள்ளியா இருக்கிறாரு நினைவு பண்ணணும். மற்றும் இந்த சக்கரம் நம்ம எப்படி சுத்தி வரணும், அனாதையில நம்ம புள்ளியா இருந்தோம். அதுக்கப்புறம் மொத உலகத்தை கடவுள் வந்து சொர்க்கமா தான் படைச்சாரு. சொர்க்கத்துல நம்ம தேவதையா இருந்தோம். அதுக்கப்புறம் தேவதையில இருந்து அப்படியே இறங்கி வந்தோம். நமக்கு பூஜைக்குரிய சொரூபம் பக்தி மார்க்கத்துல நமக்கு இருக்குது. அது 3வது சொரூபம். அப்படியே நம்ம இறங்கி வந்து நம்ம ஆத்ம உணர்வு தேக உணர்வுல வந்துட்டோம். இப்ப நம்மளை வந்து பாபா செலக்ட் பண்றாரு. நம்ம பிராமணனா ஆகிறோம், பிகேவா ஆகிறோம். இது பிராமண ஸ்வரூபம். அப்புறம் நம்ம இந்த உடல்ல இருந்து பிராமணன்ல இருந்து ஃபரிஸ்தாவா பறந்து பாபா கூட போயிடும். எப்ப நம்ம வந்து பிகே ஆயிட்டோமோ, நம்ம கர்மாதி நிலை அடையும் போது கர்ம கணக்கெல்லாம் முடிஞ்சு கடைசியா பாபா கூட போயிடுவோம். அப்ப எல்லாரும் வந்து அந்த கருப்பு உடல்ல போவாங்க, நம்ம வெள்ளை உடல்ல சூட்சும உடல்ல பறந்து போவோம். ஏன்னா நம்ம பாவம்லாம் அழிஞ்சு பாபா கூட போறோம். அதனால ஃபரிஸ்தாவா பறந்து நம்ம கடைசியா போயிடுவோம். இதான் 5 சொரூபம். இந்த சக்கரம் சுத்தி வாங்க, அவ்வளவுதான். இந்த 5 சொரூபத்தை நினைவு பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்லி பாபா சொல்றாரு. இது கடினமா என்ன? இது என்ன அடயோகம் மாதிரி உங்களுக்கு கஷ்டமா சொல்லி தரேன்னா என்ன ஈஸி தானே சொல்லி சொல்றாரு. இதுக்கு போய் டைம் இல்லைன்றாங்க எல்லாரும்ன்றாரு. சத்தியுக திரேதாவில் இவர்களுடைய தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. சத்தியுகம் திரேதாவில உண்மையா வந்து லட்சுமி நாராயணன் அந்த தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. பிறகு துவாபரேகத்துல இருந்து இஸ்லாமியர், புத்தர் ஆகியவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே சென்றன. முதல்ல 2500 வருஷம் பார்த்தீங்கன்னா 33 கோடி தேவர்கள் மட்டும்தான் வாழ்ந்தாங்க இதே உலகத்துல. அப்போ வந்து உலகம் வந்து சொர்க்கமா இருந்தது. அதுக்கப்புறம் திரேதாயுகம் வெள்ளி யுகமா மாறிச்சு. ஃபர்ஸ்ட் தங்க யுகமா, தங்க மாளிகை, தங்க வைடூரியங்கள் தான் நிரம்பி இருந்தது. அதுக்கப்புறம் திரேதாயுகமா மாறுச்சு. அப்ப வெள்ளி யுகமா மாறுச்சு. அப்ப ராமர் சீதை ராஜ்யம். ஃபர்ஸ்ட் வந்து லட்சுமி நாராயணன் ராஜ்யம் நடந்தது. அந்த சொல்லுவாங்கல்ல ஒரு 1 2ன்னு சொல்லி சார்லஸ் 1 சார்லஸ் 2 இந்த மாதிரி அவங்கவுங்க பரம்பரையா ராஜ்யம் பண்ணாங்கன்ற மாதிரி லட்சுமி நாராயணன் 1 லட்சுமி நாராயண் 2ன்ட்டு அந்த மாதிரி ஒரு 108 பேர் ராஜ்யம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ராமர் சீதை 16,000 ராமர் சீதை ராஜ்யம் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் தான் 2500 வருஷம் கழிச்சு தான் துவாபர யுகமே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கதை நமக்கு தெரியும். யார் யார் வந்தாங்க, முஸ்லிம்ஸ் வந்தாங்க, அவங்கள ராஜாக்கள்லாம் வந்தாங்க, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, ஹிஸ்ட்ரியில நம்ம படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு தர்மமா வந்து எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போய் இப்போ 800 கோடி மக்கள் இருக்கிறோம் நம்ம இப்போ உலகத்துல. அவர்கள் தங்களது தர்மத்தை மறந்து விட்டார்கள். பாருங்க, அந்த தேவி தேவதைகள் தான் இப்ப தன்னுடைய தர்மத்தையே மறந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தங்களை தேவி தேவதைன்ட்டு சொல்ல முடியாது. ஏன் முடியாது? தூய்மையற்றவர்களா ஆகிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எப்படி சொல்ல முடியும் தேவதைன்ட்டு? தூய்மை இல்லாம இருக்கிறோம் இல்லையா, அதனால சொல்ல முடியாது. தேவதைகளோ தூய்மையாக இருந்தாங்க. தேவதைகள் 5 விகாரம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. நாடக திட்டப்படி பிறகு அவர்கள் இந்து என்று அழைக்க முற்பட்டு விடுகிறார்கள். இந்த ட்ராமா டிசைன் படி என்ன ஆகுதுன்னா, நம்ம தேவதையா இருந்தவங்க மறந்து போயிடுறாங்க. அப்புறம் அவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்துஸ்தான் பேர் வச்சு, சிந்து நதி பாயறதுனால ஹிந்துஸ்தான் பேர் வச்சு ஹிந்துண்டு தர்மத்தை பேரை மாத்திட்டாங்க. உண்மையில நம்ம தர்மம் என்னன்னு தெரியாது, நம்ம தர்ம ஸ்தாபகர் யாருன்னு தெரியாது. இந்த பிரிட்டிஷ்காரங்க வச்ச பேரை போய் வச்சுக்கிட்டு இன்னமும் நம்ம வச்சிட்டு இருக்கிறோம் பாருங்களேன். இதுதான் கொடுமையிலும் கொடுமை. உண்மையில் இந்து தர்மமும் கிடையாது சொல்லி கடவுளே வந்து சொல்றாரு. இந்துஸ்தான் என்ற பெயரோ பின்னால் தான் ஏற்பட்டது. உண்மையான பெயரே பாரதம் என்பதாகும். பாரதம் தான் உண்மையான பேரு. அதுக்கப்புறம் இந்துஸ்தான் மாத்தி அப்புறம் இந்தியான்னு மாத்திட்டாங்க. பாரத மாதாவிற்கு ஜெயன்ட்டு பாடுறாங்க இல்லையா, இந்துஸ்தானின் மாதாக்கள் என்று கூறுகிறார்களா என்ன? பாரத மாதாக்கு ஜெயின் தான் பாடுறாங்க, இந்துஸ்தான் மாதாக்கு ஜெயின்னு பாடுறது இல்லை இல்லையா. பாபா கேட்கிறாரு, பாரதத்தில் தான் இந்த தேவதைகளின் ராஜ்யமே இருந்தது சொல்லி பாபா சொல்றாரு. தேவதைகளே பாரதத்துல தான் இருந்தாங்க. பாரதத்திற்கு தான் மகிமை செய்கிறார்கள். பாரதத்துக்கு தான் எப்பயுமே மகிமை இருக்குது. எனவே தந்தையை எவ்வாறு நினைவு செய்ய வேண்டும் என்பதை தந்தை குழந்தைகளுக்கு இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப அவர் எப்படி நினைக்கணும்னு அவரே வந்து சொல்லி கொடுக்குறாரு. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்ற மாதிரி அவரே நினைச்சாதான் அவர் வந்து நமக்கு சொல்லி கொடுத்து அவர் எப்படி நினைக்கணும்னு கொண்டு அவரு சொன்னாதான் நமக்கே தெரியும். அது வரைக்கும் நம்மளா ஏதாவது ஒண்ணு பிதற்றிட்டு இருந்தோம் பக்தி மார்க்கத்துல. இப்ப அவரே சொல்லிதான் புரியுது, நம்ம ஆத்மா இந்த உடல் கிடையாது, நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு அவரை நம்ம அப்பாவா நம்மள மாதிரி தானே அவரு இருப்பாரு. இப்ப குழந்தையோட அப்பா எப்படி இருப்பாரு, அப்படியே அப்பா குழந்தையோட சாயல் தானே அப்பா மூஞ்சிலும் இருக்கும். அப்ப நம்மளுடைய அப்பா எப்படி இருப்பாரு, நம்ம ஆத்மான்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த உடலே கிடையாது, நம்ம புள்ளியா இருக்கிறோம், நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டோம். அப்ப நம்ம அப்பா எப்படி இருப்பாரு, அவரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, அவரும் புள்ளியா தான் இருக்கிறாரு. அததான் சொல்றாரு, நீங்க என்ன புரிஞ்சிக்கவே மாட்டீங்க, நான் இப்படிதான் இருக்கிறேன், என் பேர் சிவன் தெரியுமான்னு சொல்லி சொல்றாரு. தந்தை வந்திருப்பதே வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக தான் வந்திருக்கிறாரு. யாரை கூட்டு போக வந்திருக்கிறாரு? நம் ஆத்மாக்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போக வந்திருக்கிறாரு. அப்பாங்க ரொம்ப நாள் கழிச்சு அப்பா வந்துக்கிறாரு. இன்னும் மறந்துட்டு வந்துட்டீங்க, இவ்வளோ நேரம் இங்கேயே டேரா போட்டுட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் வாங்க என் கூடன்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் எந்த அளவுக்கு தந்தையை நினைவு செய்வீங்களோ அந்த அளவு நீங்க தூய்மையாக ஆறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மையாகி கொண்டே சென்றீர்கள் என்றால் பிறகு தண்டனையே அடைய மாட்டீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம பாபா நினைச்சு தூய்மை ஆயிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில இப்ப தண்டனை எல்லாம் அனுபவிக்கிறோம்ல, நிறைய அந்த பிரச்சனைகள், நோய், இந்த மாதிரி தண்டனை நமக்கு கிடைக்காது. நம்ம கர்மாவினுடைய ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம்ல நிறைய கர்மா, அதுதான் இப்ப வந்து வாட்டுது, நம்மளை வதைக்குது, வாட்டுறதெல்லாம் அந்த கர்மா தான். இதே நம்ம பாபா நினைச்சோம்னா அந்த கர்மா கூட முடிஞ்சிடும், அந்த தண்டனையை கூட அனுபவிக்க மாட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒருவேளை தண்டனை வாங்கினீர்கள் என்றால் பதவி குறைந்து போயிடும். ஒருவேளை நீங்க என் பேச்சை கேட்காம நீங்க என்ன நினைக்கல பழையபடியே இருக்கீங்கன்னா உங்க பதவி வந்து குறைச்சி விட்டுருவான்னு சொல்லி சொல்றாரு. வேற தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டாரு. அங்க என்ன பண்ணிடுவாரு, சொர்க்கத்துல பிரஜையா போட்டுருவாரு, அவ்வளவுதான். ஏழை பிரஜை, பணக்கார பிரஜை, மாதிரி பதவியை மட்டும் குறைஞ்சிருன்றாரு. எனவே எந்த அளவு நீங்க நினைவு செய்யறீங்களோ அந்த அளவு பாவங்கள் விநாசமாகி கொண்டே இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நிறைய குழந்தைகள் நினைவு செய்ய முடியாம இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நிறைய குழந்தைகளால பாபாவை நினைக்கவே முடியல, ஏன்னா சலிச்சு போயிடுறாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் பாபாவை நினைக்கிறது, மெடிடேஷன் பண்றது, மியூசிக் போட்டோம்னா அது ஒரு நல்ல ஈர்ப்பா இருக்கும், ரொம்ப பிடிக்கும் ஆரம்பத்துல. அப்படி போக போக அதுவே ஏதோ ஒரு பழக்கமாயிடும். இந்த நம்ம வேலையெல்லாம் செஞ்சு செஞ்சு அழுத்து போறோம் இல்லையா, டெய்லி சமைக்கிறதே ஒரு போரா இருக்கும் சில பேருக்கு. என்னதான் சமைக்கிறது, டெய்லி அதே வேலையை செஞ்சு போரா இருக்கு. அது மாதிரி இந்த மெடிடேஷன்லயும் சலிச்சு போயிடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா அதுக்கு தான் விதவிதமா பயிற்சி எல்லாம் கொடுக்குறாரு. சுமானங்களின் பயிற்சி சொல்றாரு, திடீர்னு எங்க வேணுமோ போங்கன்றாரு. பரந்தாம திடீர்னு போங்க, திடீர்னு சொர்க்கத்துக்கு போய் உக்காந்துருங்க, எங்க பிடிக்குதோ போங்கன்றாரு. அது கூட சலிச்சு போயிடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யுத்தம் செய்வதே இல்லை, இந்த மாயாவோட யுத்தமே பண்ண மாட்டாங்க, மாயா கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் மாயா கூடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அது கூடவே வாழ்ந்துட்டு இருக்காங்க, அது கூட யுத்தமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்படியும் இருக்கிறார்கள் சிலர் பேரு பிகேஸ் அப்படி இருக்கிறாங்க. ராஜ்யம் ஸ்தாபனை ஆக வேண்டி இருக்கிறது என்று புரியப்படுகிறது. பாபா என்ன பண்ணுவாரு, சரி சரி இவங்க பதவிக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்றாங்க,
இப்ப ராஜ்யமே ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தேர்ச்சி அடையாமல் போய் விடுபவர்களும் நிறைய பேர் இருப்பார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஞானத்துல வந்து நிறைய பேர் அந்த ஆரம்பத்திலே 350 பேர்ல பாபா பேர்ல மாத்தி விட்டாரு, பேரெல்லாம் மாத்தி வச்சாரு. ஆனா அவங்களே இப்ப இல்ல, போயிட்டாங்க. அது மாதிரி இதுல நிலையா இருக்கிறதும் கஷ்டம். ஆனா பாபா சொல்றாரு, தேர்ச்சி அடையாமலே கூட போயிடுறாங்க நிறைய பேர். ஏழை பிரஜைகளும் வேண்டும் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா பாபாவுக்கு வந்து இங்க வந்து ஒரு கொஞ்சம் ஞானம் கேட்டாலும் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு எல்லாருமே வந்துருவோம். கொஞ்சம் ஞானம் கேட்டாலும் நம்ம கண்டிப்பா சொர்க்கத்துக்கு வந்துருவோம். ஆனா நம்ம பதவி தான் மாறும். பதவி என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பதவி இருக்குது. அந்த லட்சுமி நாராயணன் ஆக முடியாது. அந்த ஏழை பிரஜை அந்த மாதிரிலாம் கூட ஆயிடுவோம். ஏழை பிரஜைன்றவங்க நல்லா இருப்பாங்க. ஆனா லட்சுமி நாராயணோட ராஜருக்கு எட்ட இருப்பாங்க. அவங்களுக்கும் தங்க மாளிகை எல்லாம் இருக்கும். ஆனாலும் ஏழைன்றது அவங்களுக்கு தெரியும், தான் ஏழையா இருக்கிறோம். மற்றபடி அங்க துக்கம்லாம் இருக்காது. துக்கம் சாந்தி எதுவுமே இருக்காது. எல்லாரும் சுகமா ஜாலியா இருப்பாங்க. ஆனாலும் வரிசை கிரமமா இருப்பாங்க. இருந்தாலும் லட்சுமி நாராயணன் எங்க, ஏழை எங்க, அந்த மாதிரி. அதனால பாபா நல்லா முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அங்கு துக்கம் இருக்காது. என்றாலும் கூட ஏழை மற்றும் செல்வந்தரோ ஒவ்வொரு நிலைமையிலும் இருப்பார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அங்க யாருக்குமே துக்கம் இருக்காது. இங்க இருக்கிற மாதிரி இங்க பாருங்களேன், பணக்காரங்களும் துக்கமா தான் இருக்கிறாங்க. காசு பணம் இருக்குது, இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியல. ஏன்னா வேலை வேலை இல்லைன்னா நோய், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ஏழைகள் பாருங்க, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை, அவங்களும் துக்கமா தான் இருக்கிறாங்க. ஆனா சொர்க்கத்துல ஏழை இருப்பாங்க, பணக்காரன் இருப்பாங்க. ஆனாலும் அவங்க துக்கமே இருக்காது. அவங்க ஜாலியா இருப்பாங்க சொர்க்கத்துல. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே வீடு இருக்கும், தங்க மாளிகை இருக்கும், எல்லாமே என்ன வேணுமோ எல்லாமே இருக்கும். அங்க எந்த பிரச்சனையுமே இருக்காது. இருந்தாலும் அந்த ஏழை செல்வந்தர் அப்படின்ற நிலைமை மட்டும் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. இது கலியுகமாகும். இங்கு பணக்காரர் அல்லது ஏழைகள் இருவருமே இங்க துக்கம் அனுபவிக்கிறாங்க. அங்க இருவருமே சுகமுடையவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றார். ஆனால் ஏழை செல்வந்தர் என்ற உணர்வும் அங்க இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. துக்கத்தின் பெயர் அடையாளமே அங்க இருக்காது. மற்றபடி வரிசை கிரமமாகவே இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எந்த ஒரு நோயுமே இருக்காது சொர்க்கத்துல. கொசு கூட கடிக்காது. நோயே அங்க இருக்காது. மலேரியா இந்த மாதிரி பேர்லாம் நம்ம கேள்விப்பட மாட்டோம் சொர்க்கத்துல. அங்க ஆயுள் கூட எல்லாருக்குமே 150 வருடம், 150 வயசு நீண்ட ஆயுளோட வாழ்வாங்க. இந்த துக்க தாமத்தை மறந்து விடுகிறோம். சத்தியுகத்தில் உங்களுக்கு துக்கம் நினைவில் கூட இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம இந்த உடலை விட்டு போகும்போது ஃபரிஸ்தாவாகி பாபா கூட போயிடுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்தோன்றதே நமக்கு ஞாபகம் இருக்காது. நரகமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்போம். சத்தியுகத்துல அவ்வளவு சுகமா நம்ம வாழ்வாங்க. துக்கம் நினைவே இருக்காது. இந்த மாதிரி நம்ம இருந்தோம், இப்படிலாம் அனுபவிச்சோன்றது நமக்கு ஞாபகமே இருக்காது. இப்போது தந்தை துக்கதாமம் மற்றும் சுகதாமத்தை நமக்கு நினைவூட்டுகிறார். இப்ப இந்த இந்த கோமா பேஷண்ட்டுக்கு நினைவு ஊட்டுற மாதிரி நினைவு ஊட்டிட்டு இருக்காரு. அவர் சொர்க்கத்துக்கே நடிக்க வரல. அவர் சொர்க்கத்தை படைச்சாரு, மற்றபடி அங்க அவர் வாழல. ஆனா அவரு சொல்றாரு சொர்க்கத்தை பத்தி. ஆனா அந்த சொர்க்கத்துல வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்க சுத்தமா மறந்துட்டாங்க. சொர்க்கம் எப்படி இருக்கும்னே தெரியல, அவங்க மறந்து போச்சு. ஏன்னா ஹிஸ்டீரியா பேஷண்ட் மாதிரி ஆயிட்டாங்க, கோமா பேஷண்ட் மாதிரி மறந்து போயிடுறாங்க. ஏன்னா அத்தனை பிறவி எடுத்து இறங்கி வந்திருக்கிறாங்க. 84 பிறவி எடுத்து இவ கடைசி பிறவில உட்காந்துட்டு முதல் பிறவி நான் எப்படி இருந்தேன்னே எனக்கு ஞாபகம் இல்லை. அதை வந்து கடவுளே வந்து சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரிலாம் நீ வாழ்ந்த, இப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாரு. மனிதர்கள் சொர்க்கம் இருந்தது என்று சொல்றாங்க. ஆனா சொல்றாங்க இந்து தர்மத்துல, யாராவது இறந்துட்டா வைகுண்ட பதவி அடைஞ்சிட்டாங்க, சொர்க்கம் போயிட்டாங்க, வைகுண்ட வாசல் திறப்பாங்க பாருங்களேன். வைகுண்ட வாசல் அப்படி திறப்பாங்க, லட்சுமி நாராயணன் காட்டுவாங்க. அதுக்கு ஓடி ஓடின்னு ஓடுவாங்க. 3:30 மணிக்கெல்லாம் போய் பார்ப்பாங்க. ஏன் போறாங்க? அந்த சொர்க்கம் வந்து தெரியுது அவங்களுக்கு. சொர்க்கம்ன்றது ஒண்ணு இருந்துச்சு, அங்க லட்சுமி நாராயணன் இருந்தாங்கன்ட்டு. ஆனால் எப்போது இருந்தது, எப்படி இருந்தது என்பது யாருக்குமே தெரியாது சொல்லி சொல்றாரு. லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயமும் யாருக்கும் நினைவிற்கே வர முடியாது. சாஸ்திரங்கள்ல எழுதிட்டாங்க, சொர்க்கம் சத்தியுகம் இத்தனை லட்சம் ஆண்டுகள், திரேதாயுகம் அத்தனை லட்சம் ஆண்டுகள். அது வேற ஒரு ஒரு பாகம் வந்து கரெக்டாவே இல்லை, ஈக்குவலாவே இல்லை. சத்தியுகம் ஏகப்பட்ட ஆண்டுகள் இருக்கு, திரேதாயுகம் கொஞ்சமா இருக்கு, கலியுகம் ரொம்ப கம்மியா இருக்குது, 40,000 ஆண்டுகள்னு சொல்லிடுறாங்க. இது என்ன கணக்கு? பாபா சொல்றாரு, இந்த முழு சிருஷ்டி சக்கரமே ஸ்வஸ்திக் சிம்பிள் தான் போடுறோம் இல்லையா. நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டு ஸ்வஸ்திக் போடுவாங்க. இந்த பிஸ்னஸ்காரங்களாம் ஒரு நோட்டு போட்டு போடுவாங்க ஸ்வஸ்திக் சிம்பிள். ஸ்வஸ்திக் சிம்பிள் நம்ம இந்து தர்மத்துல இருக்கும் எல்லாருக்குமே. அது 4 பாகமும் ஒரே மாதிரி தானே இருக்குது. 4 பாகமும் ஒரே அளவு தான் இருக்கும். அதுதான் சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். 4 பாகமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க சொல்ற
கணக்கே தவறுன்னு சொல்லி கடவுளே வந்து சொல்றாரு. லட்சக்கணக்கான வருடங்கள் விஷயமும் யாருக்குமே நினைவுக்கு வராது. இப்ப நீங்க லட்சக்கணக்கான வருடம் நீங்க வாழ்ந்திருக்கிறீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? 5000 வருஷத்துக்கே மறந்து போயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் பிறவி என்னன்னே ஞாபகம் இல்ல. இதுல வேற லட்சக்கணக்கான வருடங்கள் வேற சொல்லிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நேற்றைக்கு உங்களுக்கு சுகம் இருந்தது, நாளைக்கு மீண்டும் ஆகும் என்று இப்ப தந்தை சொல்றாரு. பாபா சொல்றாரு, இது சுக துக்கத்தின் விளையாட்டு. நேத்து தான் சுகமா இருந்தீங்க, நாளைக்கு திரும்பவும் நீங்க சுகமா ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எனவே இங்க அமர்ந்து மலர்களை பார்க்கிறார். இப்ப நம்ம எல்லாரையும் பார்க்கிறாரு. மலரா இருக்கிறாங்க, இது நல்ல மலராகும் சொல்லி பாபா பார்க்கிறாரு. இவர் இந்த விதமாக உழைப்பு செய்கிறார். இப்ப கடவுளுக்கே நம்ம கருவியா இருந்து உதவி செய்யறோம்னா நம்மள பார்க்கிறாரு. இவர் நிலையாக இல்லை. இவர் பாருங்க, இன்னும் பிகேவா இருக்கலாமா இல்ல போயிடலாமான்ட்டு ஒரே நிலையாவே இல்லை. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே குழப்பமா இருக்கிறாங்கன்ட்டு புரிஞ்சுக்கிறாரு. இவர் கல் போன்ற புத்தியுடையவராக இருக்கிறார். இன்னும் சிலர் ஞானமே புரியல, ஏறவே மாட்டுது, கல் மாதிரி இருக்குது புத்தின்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தைக்கோ எந்த ஒரு விஷயத்தின் கவலையும் இருப்பதில்லை. இருந்தாலும் கடவுள் கவலையே படுறதில்ல. நம்ம தான் கவலைப்படுறோம். ஐயோ என்ன இவங்க கேட்க மாட்டாங்களே, ஐயோ இவங்க கேட்டா இவங்க நல்லா இருப்பாங்களே, நமக்கு ஒரு பற்று அவங்க மேல. ஐயோ இவங்களும் வந்தா நல்லா இருக்குமே, கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனா கடவுள் வந்து, ஐயோ அந்த குழந்தைக்கு அவ்வளவுதான் பதவி, அது அவ்வளவுதான் முயற்சி பண்ணுது, அவர் தெரியலையா, அதனால அவர் கவலையப்படுறதில்ல. ஆம், குழந்தைகள் சீக்கிரமாக படித்து செல்வந்தராக ஆகிவிட வேண்டும் என்று நினைக்கிறார். இருந்தாலும் குழந்தைகள் எல்லாம் சீக்கிரம் படிச்சு, அவருக்கு என்னன்னா அவங்க வர்றதே வராங்க, அங்க பிரஜையா வந்தாலும் செல்வந்த பிரஜையா வரணும், அவங்க வந்து நல்லா சுகமா வாழணும் 21 பிறவிக்குன்ட்டு நினைக்கிறாரு. அதனால நல்லா படிங்க குழந்தைகளேன்னு சொல்லி சொல்றாரு. படிக்கவும் வேண்டும், படிப்பிக்கவும் வேண்டும் சொல்லி சொல்றாரு. நம்மளும் படிக்கணும், மத்தவங்களும் சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அந்த ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தனியா படிக்க மாட்டாங்க. தனியா படிச்சா வந்து நமக்கு புத்தியில கான்சன்ட்ரேஷனே வராது. இதே மத்தவங்க சொல்லி கொடுத்தோன்னு பாருங்களேன், நல்லா புரிஞ்சிடும். அதான் பாபா சொல்றாரு, நீங்க மட்டும் தெரிஞ்சுக்காதீங்க, மத்தவங்க சொல்லி கொடுக்கும்போது உங்க ஞானம் வந்து புத்தியில நல்லா ஸ்டோர் ஆகும்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி யாரெல்லாம் டீச்சர் குழந்தைகள் இருக்கிறீங்களோ அவங்களாம் என்ன பண்ணணும், பாபா சொல்றாரு, நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதனாலதான் உங்களை அந்த கடைசி பிறகு வரைக்கும் டீச்சர் ஆக்கி வச்சிருக்கிறாரு இல்லையா? அப்ப நம்ம போய் மத்தவங்களுக்கும் சொல்லணும். அதனாலதான் நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிறாரு. நம்ம டீச்சரா ஏற்கனவே இருக்கிறோம்னா நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிறாரு கடவுள்னா, மத்தவங்க நம்ம இந்த ஞானத்தை சொல்லணும். குழந்தைகளாகவோ ஆகியுள்ளார்கள். பாபா சொல்றாரு, பிகே குழந்தைகளா ஆயிருக்கிறாங்க, ஆனால் சீக்கிரம் படித்து புத்திசாலியாக ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவை எதிர்பார்க்கிறாரு சீக்கிரமா படிச்சு புத்திசாலியா ஆகணும்ட்டு. அதுவும் எந்த அளவுக்கு படிக்கிறார்கள் மற்றும் படிப்பிக்கிறார்கள் மற்றும் எப்பேற்பட்ட மலர் ஆவார்கள் என்பதை தந்தை தான் வந்து பார்க்கிறாராம். கடவுள் நம்மளை பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துன்னுக்கிறாரு. மேல இருந்து ஒருத்தவன் பார்க்கறான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க எந்த அளவுக்கு முரளி படிக்கிறாங்க, எந்த அளவுக்கு மற்றவங்க சொல்லி தராங்க, எப்படி பேர்பட்ட மலர்கள்லாம் ஆகுறாங்க எல்லாரும் சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. ஏனென்றால் இது சைத்தன்ய உயிருள்ள மலர்களின் தோட்டமாகும் சொல்லி சொல்றாரு. அவர் உருவாக்குறது ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துல இருக்கிற உயிருள்ள மலர்கள் நம்பலான்னு சொல்லி பாபா சொல்றாரு. மலர்களை பார்த்தால் கூட எவ்வளவு குஷி ஆகிறது. பாபாவுக்கு மலரை பார்த்தாலே குஷி ஆகுது. முள்ளா இருந்தா அவருக்கு பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்கறது, அது மாதிரி பார்த்தா முள்ளா இருக்கிறாங்கன்ட்டு சொல்லுவார் பாபா. மலரா இருக்கிறவங்க யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க, அன்பா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. அந்த மாதிரி பாபா இறைவன் வந்து எதிர்பார்க்கறாரு. ஏன்னா அவர் அப்படிதான் இருக்கிறாரு இல்லையா? அவர் யாருக்குமே துக்கம் கொடுக்கறது இல்ல. அவர் உண்மையிலே இது ஒரு நாடகத்தை உருவாக்கிட்டு அவர் சாட்சியா இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. மற்றபடி இங்க கர்மாபடிதான் எல்லாமே நடக்குது. நம்ம வந்து கடவுளை திட்டுறோம், இவர் எதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு, இவர் எங்க இருக்கிறாரு, எதுக்கு இதை உருவாக்கணும், எதுக்கு இப்படி நம்மளெல்லாம் வதைக்கணும்ட்டு நம்ம திட்டிட்டு இருக்கிறோம். ஆனா அவரு சிவனேன்னு இருக்கிறாரு, சிவன் அவர் பேரு, சிவனேன்னு இருக்கிறாரு, அவரை போய் திட்டிட்டு இருக்கிறோம். அதான் சொல்றாரு ஒரு முரளில, நீங்க பண்ண பெரிய பாவமே ஃபர்ஸ்ட் பாகம் என்ன சர்வவியாபின்னு சொன்னது. நான் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிறேன்ட்டு. எல்லாருக்குள்ளாரையும் நான் எப்படி நிறைஞ்சிருக்க முடியும்? கற்பழிக்கிறாங்க, கொலை பண்றாங்க, அவங்கக்குள்ள நான் இருக்கிறேன்னான்னு சொல்லி கேக்குறாரு. எல்லா இடத்துலயும் நான் இருக்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு என்ன மேல பார்த்து கூப்பிடுறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. கஷ்டம் வரும்போது என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க, எப்படி இப்படி எல்லாம் கிராஸ் கேள்வி கேக்குறாரு பாபா. அப்புறம் 2வது பாயிண்ட் சொல்றாரு, என்னை திட்டினீங்க பாருங்க, அதுக்குதான் நீங்க இவ்வளவு அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. என்னை நிந்தனை பண்ணீங்கல்ல, எது நடந்தாலும் என்ன திட்டினீங்க பாருங்க, அதுக்காக தான் நீங்க எவ்வளவு அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளோ தூரம் நம்ம பக்தியில ஒன் சைடா பேசிட்டு இருந்தோம், இப்ப டபுள் சைடா பேசிட்டு இருக்கிறாரு. என்னென்ன பண்ணமோ எல்லாத்தையும் கேக்குறாரு. பாபா சொர்க்கத்தின்
நாஸ்தி அளிக்கிறார் என்பதை சுயம் குழந்தைகள் இப்போது புரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பாவங்கள் நீங்கி கொண்டே போகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா நினைச்சிட்டே இருந்தா போதும், நம்ம பாவம்லாம் அழிஞ்சிரும், நம்ம கஷ்டப்பட மாட்டோம் வாழ்க்கையில. இதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு சுலபமாயிடும். இல்லை என்றால் தண்டனை வாங்கி பிறகு பதவி அடைவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இல்லைனாலும் நமக்கு தண்டனை, இப்ப பாபா நினைச்சா பாவம் போயிடும், இல்லைன்னா நம்ம தண்டனை அனுபவிக்க வேண்டியது வரும். நம்ம என்ன பாவம்லாம் பண்ணோமோ அதோட தண்டனையை நம்ம ரிட்டர்ன் அனுபவிக்க வேண்டியது வரும். தண்டனை வாங்கிட்டு நீங்க பதவி அடைவீங்க. இப்ப பிரம்மா பாபா அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்கதான் இருக்கிறதுலே அதிகமா பாவம் பண்ணவங்களாம். ஆனா பாத்தீங்கன்னா அவங்க எதுவுமே இதுக்கே அம்மா வந்து உடம்பு ஃபுல்லா கேன்சர் வந்துச்சு. ஆனா அதோடைய ஒரு துளி கூட அவங்க முகத்துல தெரியாது. அந்த கேன்சரே இல்லாத மாதிரிதான் அவங்க கடைசி வரைக்கும் அவங்க வந்து குழந்தைகளுக்கு திருஷ்டி கொடுத்து திராட்சை கொடுத்துட்டு தான் போனாங்க. அன்னைக்குதான் சரீரம் விடுறாங்க. ஆனாலும் அவங்க வந்து அந்த முகத்துல அந்த இதுவே தெரியாது, நோயோட இதே நம்மளா இருந்தா கத்துவோம் கதறுவோம். ஆனா அவங்க அப்படியே அந்த நோயோட இதுவே தெரியல, அப்படியே ரமணிகரமா முகம் அப்படியேதான் இருந்து கடைசி வரைக்கும் மலர்ந்த முகம். அவங்க 2 பேர் தான் அதிக பாவங்கள் பண்ணது. ஆனா அவங்க 2 பேரும் எப்படி எதையுமே அனுபவிக்கல, சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு போனாங்க. எதையாவது அனுபவிச்சாங்களா? இல்லையே. எப்படின்னு பாத்தீங்கன்னா பாபாவை அதிகமா நினைவு பண்ணியிருக்காங்க, அதனால அவங்க வந்து தண்டனை அடையாம போயிட்டாங்க. அதான் பாபா சொல்றாரு. இப்ப நம்ம 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 வந்து பண்ண பார்த்து நம்ம அனுபவிக்கணும்னு நினைச்சுக்கோங்களேன், உலகத்திலே நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா இப்ப நம்ம ரொம்ப கம்மியா தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கடவுள் வந்து அதை பாதியா தான் தண்டனையை குறைச்சிதான் விட்டுருக்கிறாரு. ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் இங்க வந்துதான் நமக்கு இதெல்லாம் கஷ்டம் வருது அப்படின்ட்டு. உண்மையிலே கிடையாது. நம்ம பண்ணதுக்கு பாதியா குறைச்சிதான் பாபா வந்து இப்ப கொடுத்துருக்கிறாரு. ஆனா நமக்கு தான் அது கண்ணுக்கு தெரியாது. நம்ம கஷ்டப்படுறோன்னே இன்னும் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதற்கு ரொட்டி துண்டும் கொடுத்து அடியும் கொடுப்பது என்று கூறப்படுகிறது. பாபா சொல்றாரு, நீங்க தண்டனை வாங்கி பதவி அடைஞ்சீங்கன்னா, இப்ப போனா போதுன்னு இந்த சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, 2 உதை கொடுத்து ரொட்டி துண்டை கொடுப்பாங்க பாருங்களேன். யாராவது வந்து தொல்லை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா 2 அடி கொடுத்து ரொட்டி துண்டை கையில கொடுத்து அனுப்புவாங்க. பாபா சொல்றாரு, நீங்க ஒழுங்கா என்ன நினைவு செஞ்சு பாவம் நீங்களனா உங்களுக்கு தண்டனை அடைஞ்சு நீங்க பதவி அடையிறது எப்படி தெரியுமா? 2 உதை கொடுத்து கையில ரொட்டி துண்டு கொடுக்குற மாதிரின்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தையை எவ்வாறு நினைவு செய்ய வேண்டும் என்றால் ஜன்ம ஜன்மாந்திரத்தின் பாவங்கள் நீங்கிவிட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம பாபாவை அப்படி உருக்கமா நினைக்கணும். நானும் அவரு தான், வேற யாருமே உலகத்துல இல்லை, நானும் அவர் மட்டும்தான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை நினைக்கணும். அந்த மாதிரி நீங்க நினைவு செஞ்சீங்கன்னா உங்களோட ஜன்மம், நீங்க 63 ஜென்மமா பாவம் பண்ணிக்கிறீங்க, அது உங்களுக்கு தெரியாது. அதுதான் உங்க கூடவே இருக்குது. உங்க கூட இருக்கிறது எல்லாம் நீங்க பண்ணி வச்ச பாவத்தினோட லிஸ்ட் தான். அதுதான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்குது. அதனால அந்த பாவங்கள்லாம் நீங்கணும்னா நீங்க பாபாவை அப்படி நினைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. சக்கரத்தை அறிந்து கொள்ளவும் வேண்டும். இப்ப நீங்க சக்கரத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். சக்கரம் சுற்றி கொண்டேதான் இருக்கும். இப்ப இந்த உலக நாடக சக்கரம் சுத்திக்கிட்டு தான் இருக்கும். எனக்கு வேணாம், கலியுகம் வேணாம், இதை அப்படியே ஸ்கிப் பண்ணி டைரக்டா சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடுங்க அப்படிலாம் முடியாது. பாபா சொல்றாரு, இது பேன் மாதிரி போயிட்டே இருக்கு இந்த நாடகம். ஒருபோதும் இந்த நாடகம் நின்று போகாது. பேன் ஊறுவது போல நடந்து கொண்டே இருக்கும். பேன் எல்லாவற்றையும் விட மெதுவாக செல்கிறது இல்லையா? பேன் எல்லாத்த விட ரொம்ப ஸ்லோவா, அதுக்குதான் பேனோட உதாரணம் எடுத்துக்கிறாரு. இந்த நாடகம் பேன் மாதிரி நவுறுதான். நம்ம சொல்றோம்ல, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே சொர்க்கத்துக்கு கூட்டு போயிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏன் இந்த கடவுள் இப்படி சோதிக்கிறாரு அப்படிலாம் நம்ம திட்டுவோம். ஆனா பாபா சொல்றாரு பாருங்க, அது பேன் மாதிரி அப்படிதான் நகரும் அப்படின்றாரு. இந்த எல்லையில்லாத நாடகம் கூட மிகவும் மெதுவாக நடக்கிறது சொல்லி சொல்றாரு. டிக் டிக் என்று இப்போ நாடகம் போயிட்டே இருக்குது. டிக் டிக்குன்ட்டு ஒரு ஒரு நொடியா நவுந்துட்டே இருக்குது. 5000 வருடங்களில் வினாடிகள் நிமிடங்கள் எவ்வளவு என்ற கணக்கை கூட குழந்தைகள் கணக்கிட்டு அனுப்பியுள்ளார்கள். இந்த 5000 வருஷத்தினுடைய செகண்ட்ஸ் எவ்வளோ, மினிட்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் ஒரு நாள் முரளியில கேட்டிருந்தாரு. அதை போட்டு கணக்கிட்டு அமைச்சிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயங்களாக இருந்திருந்தால் யாருமே கணக்கிட முடியாது. பாபா சொல்றாரு, 5000 வருஷம்னா ஈஸியா கணக்கிட்டு போட்டுறீங்க, இதை லட்சக்கணக்கான வருடம் இருக்கும் இந்த உலகம்னு நினைக்கிறீங்களே, அப்ப கணக்கிடவே முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. இங்க தந்தை மற்றும் குழந்தைகள் அமர்ந்துள்ளார்கள். இப்ப நம்மளும் பாபாவும் தான் உட்கார்ந்துருக்கிறோம். பாபா ஒவ்வொருவரையாக பார்க்கிறார். இவர் பாபாவை எவ்வளவு நினைவு செய்கிறார். நம்ம பாபா மேட்ல உட்காந்துருக்கும் போது நம்மளை பார்க்கறாரு. நம்ம எவ்வளவு அவரை நினைக்கிறோம். அங்க உட்காந்துருக்கும் போதுதான் அவரை நினைக்கிறோமா இல்ல வேற எங்கேயாவது புத்தி போகுதான்னு பாக்குறாரு. இவர் எவ்வளவு ஞானம் எடுத்துள்ளார். இது வரைக்கும் இவர் புத்தியில எவ்வளவு ஞானம் பதிவாயிருக்கு எல்லாத்தையும் செக் பண்றாரு. கடவுள் சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒவ்வொரு ஆத்மாவையும் பாக்குறாரு. சிசிடிவி கேமரா மாதிரி. எது சிசிடிவி கேமரானா நம்ம ஆத்மா தான். நம்மளே தான் சிசிடிவி கேமரா. நெற்றிப்புறத்துல இருக்கணும்ல, நமக்குள்ளதான் எல்லா ஸ்டோரேஜும் இருக்குது. நம்ம பாவம் பண்ணாலும் ஸ்டோர் ஆயிடும், புண்ணியம் பண்ணாலும் ஸ்டோர் ஆயிடும். நீ என்னதான் நீங்க உடம்ப விட்டுட்டு போனாலும் மாட்டுறது யாரு? பாபா. கடவுள்கிட்ட போய் மாட்டுவோம் எப்ப தெரியுமா?
நம்மளே போய் மாட்டிக்குவோம். மனசாட்சி தான், மனம்தான் சாட்சியாக இருக்கிறதுன்னு ஒரு முரளியில சொன்னாரு. உங்க மனசு தான் மனசாட்சி. அதுவே காட்டி குடுத்துரும். அதுவே கடவுள்ட்ட உங்கள காட்டி குடுத்துருன்றாரு. அதனால நம்ம கடவுள்ட்ட எதையும் மறைக்க முடியாது. நம்ம ஒண்ணா இங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாத்தையும் மறைக்கலாம். ஆனா கடவுள்கிட்ட ஒருபோதும் எதையுமே மறைக்க முடியாது. எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா அவர் சொல்லுவாரு, நான் எல்லாரையும் படிச்சுட்டு இருக்க மாட்டேன். ஆனா நீங்க கடைசியா என்கிட்ட மாட்டிக்குவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளோ ஞானம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. இந்த குழந்தைக்கு எவ்வளோ ஞானம் வந்திருக்கு. மற்றவங்களுக்கு எவ்வளோ புரிய வைக்கிறாங்க. இவங்க எவ்வளோ ஞானம் எடுத்திருக்கிறாங்க. இது வரைக்கும் முரளி எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க. இவங்க மற்றவங்களுக்கு எவ்வளோ புரிய வைக்கிறாங்க அதையும் பாக்குறாரு. பாபா எல்லாரையும் பாக்குறாரு. மிகவுமே சுலபமானதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. அவருக்கு ஈஸியா ஒவ்வொரு குழந்தையும் பார்த்து இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாராம். தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள், அவ்வளவே. பாபா சொல்றாரு, நீங்க இது ரொம்ப ஈஸி, என்னை பத்தி சொல்லுங்க, அவ்வளவுதான். யார் வந்தாலும் நான் யாருன்றதை சொல்லிடுங்க, அவ்வளவுதான். பேட்ச் கூட குழந்தைகளிடம் இருக்குது. இப்ப பாபாவோட பேட்ச் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, அது போட்டுட்டு போனாலே எல்லாரும் இது என்னன்னு கேக்குறாங்க. அப்படியே ஞானத்தை சொல்லிட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். அவருக்கு தேவை இந்த ஞானம் உலகத்துல இருக்கிற 800 கோடி பேருக்கும் போய் சேர்ந்துடணும். ஏன்னா எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள். அவங்களுக்கு ஞானம் தெரியணும், அவ்வளவுதான் பாபாவுக்கு. இவர் சிவபாபா ஆவார் என்று சொல்லுங்கள். காசிக்கு சென்றீர்கள் என்றால் அங்கு கூட சிவபாபா சிவபாபான்ட்டு என்று கூறி நினைவு செய்றாங்க. சிவபாபாவை தான் நினைவு செய்றாங்க, அடித்துக் கொள்கிறார்கள். அங்க காசியில இருக்கிறவங்களாம் அது அப்படியே உடம்பு ஃபுல்லா விபூதி பூசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே சிவோகம்னு சொல்லின்னு அப்படியே அடிச்சுக்குவாங்க போட்டு. நீங்கள் சாலி கிராமங்கள் ஆவீர்கள். நம்மளோ பாபாவுடைய குழந்தைகள். சாலி கிராமம், சாலி கிராமம் வச்சு பூஜை செய்யறாங்களே, அது யாரும் கிடையாது, நம்ம தான். இந்த குட்டி குட்டி லிங்கமா இருக்குல்ல, அதெல்லாம் கூட நம்ம தான். எல்லாருமே அந்த கோடி ஆத்மாக்கள் தான் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம அவரோட குழந்தை தானே, அவருடைய பிம்பம் தானே. அதனாலதான் சாமியார்கள்லாம் இருந்தா சிவலிங்கம் தான் வைப்பாங்க. ஆத்மா முற்றிலுமே சிறிய நட்சத்திரமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப ஆத்மா புள்ளி தான், அதில் எவ்வளவு பாகம் நிரம்பி இருக்கு பாருங்க. ஆத்மா ஒரு சின்ன மெமரி கார்டு மாதிரி. அதுல அதோட அழிவற்ற நடிப்பு ஸ்டோர் ஆயிருக்கு. நம்ம 5000 வருஷம் என்ன நடிச்சோன்றது நம்ம ஆத்மால ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த பிறவி ஸ்டோர் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி பிறவி அந்த பார்ட் நடிக்கும் போது அது ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த உடலை விட்டவுடனே அந்த பார்ட் முடிஞ்சிடும். அடுத்து இந்த உடலுக்கு வந்தோடனே இந்த பார்ட் ஆரம்பமாகும். அப்படி என்ன பார்ட் ஸ்டோர் ஆச்சோ அதுதான் நம்ம நடிப்போம். நம்ம சொல்றோம்ல, இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, இவங்க ஏன் இந்த மாதிரி பேசுறாங்க, அவங்க பாட்டு அதாங்க, அதான் நடிப்பாங்க, அதான் பேசுவாங்க, அவங்களுக்கு அதான் பாட்டு ஸ்டோரா இருக்குது. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, அவங்க பாட்டு அவங்க நடிக்கிறாங்க, விட்டுருங்கன்னு சொல்றாரு பாபா. நம்ம போய் யாரையும் மாத்த முடியாது, திருத்தவும் முடியாது. ஏன்னா நம்மளே ஃபர்ஸ்ட் திருந்துறோமா, நம்மளால திருத்திக்க முடியல. நம்ம மனசே நம்ம சொல்ற பேச்சை கேட்கல. அப்ப மத்தவங்க நம்ம பேச்சை கேட்கணுன்றதுல எந்த அளவுக்கு நியாயம் இருக்கு, அதான் பாபா சொல்றாரு. இப்ப பாபா சொல்றதே நம்ம கேட்கறது இல்ல, அப்ப மத்தவங்க நம்ம சொல்றதை கேட்பாங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். கடவுள் சொல்றதே நம்ம கேட்க மாட்டோம், அப்ப நம்ம சொல்றதை எப்படி கடவுள் மத்தவங்க கேட்பாங்க சொல்லி பாபா சொல்றார். அதனால ஆத்மா அழியாததாகும், அழிஞ்சு போவது கிடையாது. ஆத்மால பாகம் ஸ்டோர் ஆயிருக்குது. ஆத்மா தேவதும் கிடையாது, வளருவதும் கிடையாது. உடல் தான் குழந்தையா இருக்குது, வயசாகுது, வளருது, கேள்வியாகுது, அப்படியே கிழவனாகுது. ஆத்மா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அது அப்படியே புள்ளியா தான் இருக்கு. ஆத்மா அழியறதும் கிடையாது, ஆத்மா அழியாததாகும். அதில் நாடகத்தின் பாட்டு நிரம்பி இருக்குது. ஆத்மால என்ன அது நடிப்போ அதுதான் நிரம்பி இருக்கு. வைரம் எல்லாவற்றையும் விட உறுதியானதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. அது போன்ற கடினமான கல் வேற எதுவுமே கிடையாது. அது வைரம் பாருங்க, எல்லாத்த விட உறுதியானது வைரம் தானா. தங்கம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாணிக்கம் அந்த மாதிரி இருக்கிறதுல கடினமான கல்லே பார்த்தீங்கன்னா வைரம் தான் சொல்லி சொல்றாரு. ரத்ன வியாபாரிகள் வைரத்தை தான் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆத்மா பற்றி சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு சிறியதாக இருக்கிறது, அதில் எவ்வளவு பாகம் நிரம்பி இருக்குது. அதிசயமான விஷயம் இல்லையா? புள்ளியா கண்ணுக்கே தெரியல, ஆனா அதுல அவ்வளோ பாட்டு ஸ்டோர் ஆயிருக்குது. சாதாரண மெமரி கார்டுல நம்ம அத்தனை பாட்டு அத்தனை படம் ஸ்டோர் பண்றோம் இல்லையா, ஆத்மால எவ்வளோ 5000 வருஷத்தினுடைய விஷயங்கள் ஸ்டோர் ஆயிருக்குது. எவ்வளோ சின்னதா இருக்கு, அதுல அவ்வளோ விஷயம். நமக்கு சயின்டிஸ்டுக்கெல்லாம் சயின்டிஸ்ட், புத்திசாலிகளாம் புத்திசாலி யாருன்னா கடவுள் தான். அவர் பாருங்க, சின்ன ஆத்மால அவ்வளோ பார்ட்டை ஸ்டோர் பண்ணி அமைச்சு வச்சுக்கிறாரு. அது ஒருபோதும் தேய்ந்து போவதும் கிடையாது. ரெக்கார்டு தேஞ்சு போச்சு, நீங்களாம் தூக்கி போட்டுருவீங்க. மெமரி கார்டே உடஞ்சி போச்சுன்னா அதுல இருக்கிற பார்ட் நம்ம பார்க்க முடியாது. ஆனா ஆத்மாவை உடைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒண்ணு செஞ்சு வச்சுக்கிறாரு கடவுள். அவரும் அப்படிதான் இருக்கிறாரு, நம்மளும் அப்படிதான் இருக்கும். அது ஒருபோதும் தேஞ்சு போகாது சொல்றாரு. வேற ஆத்மாவும் ஆவதில்லை. இப்ப நம்ம ஆத்மா தான், வேற ஆத்மாவா நம்ம ஆக முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு சொல்றாரு பாருங்க. இந்த உலகத்தில் நாம் தந்தை, ஆசிரியர், சத்குரு என கூறக்கூடிய அப்பேற்பட்ட எந்த ஒரு மனிதனுமே கிடையாது. யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பாப்போம், அவரு எனக்கு அப்பாவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறாரு, குருவாகவும் இருக்கிறாருன்ட்டு. அந்த மாதிரி எந்த ஒரு மனுஷனுமே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு.
இவர் ஒரே ஒரு எல்லையில்லாத தந்தை தான். இவரே தான் ஆசிரியராகவும் இருக்கிறாரு, நமக்கு சத்குருவாகவும் இருக்கிறாரு. எல்லோருக்கும் மன்மனாபவ என்ற அட்வைஸை கொடுக்கிறாரு. எந்த தர்மத்தை சந்தித்தாலும் கூட அல்லாவை நினைவு செய்கிறீர்கள் தானே என்று அவர்களுக்கு கூறுங்கள் என்று உங்களுக்கு கூறுகிறார். இப்போ முஸ்லீம் தர்மத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் போய் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாவை கும்புறீங்களே, அல்லா புள்ளியாக இருக்கிறார் பரந்தாமத்தில், அவரை நினைவு செய்யுங்கன்னு சொல்லுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களுக்கும் பாவம் அழியும் இல்லையா, அவங்களுக்கும் சொல்லுங்கன்றாரு. அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக, அவங்க வந்து துவாபரகத்தில் தான் வந்திருக்கிறாங்க, அவங்க பாவ கணக்கு கம்மியாக தான் இருக்கும் நம்மளை விட. அதனால அவங்க ஈஸியாக பாவம் அழிஞ்சிரும். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் ஆவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம எல்லாருமே சகோதர சகோதரர்கள், யூனிவர்சல் பிரதர்ஹுட் சொல்லி சொல்றாரு. என் ஒருவனை நினைவு செய்தால் பாவங்கள் விநாசமாகிவிடும் என்று இப்போது தந்தை அறிவுரை கூறுகிறார். தந்தை தான் பதித்த பாவனர். இதை கூறியது யார்? ஆத்மா தான் சொல்லுது இல்லையா. மனிதர்கள் பாடுறாங்க தான், ஆனா பொருளே புரியாம இருக்கிறாங்க. மனிதர்கள் ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம் அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. ஆனா பதித்த பாவனன்னா என்ன? பதித்த பாவனா தூய்மையற்றவர்களே தூய்மையாக்குபவரே, சீதைகளின் ராமன். நம்ம தான் ஆத்மாக்கள் இப்ப சீதையா இருக்கிறோம். நம்மளுடைய ராமர் சிவபாபா வந்திருக்கிறார். இது தெரியாம அவங்க பாடுறாங்க. நீங்கள் அனைவரும் சீதைகள் என்று இப்ப தந்தை சொல்றார். நான் ராமன் ஆவேன்னு சொல்லி சொல்றாரு. அவர் ராமன்னா நம்மளா சீதைகள். நம்ம கோட்டை தாண்டிட்டோம். கோட்டை தாண்டினதுனால தானே ராவணன் கிட்ட மாட்டிக்கிச்சு. இப்ப இந்த ஸ்ரீமத்ன்ற கோட்டை தாண்டி நம்ம போய் அந்த காமம் கோபம் பற்ற ஆசை அகங்காரம் ராவணன்ட்ட மாட்டிக்கிட்டோம். உண்மையான ராவணனே அந்த 10 தலைன்றது 5 விகாரம் ஆணுக்கு, 5 விகாரம் பெண்ணுக்கு, அதுதான் 10 தலை. இந்த ராவணன்ட்ட நம்ம சீதையை மாட்டிக்கிட்டோம். நம்மளை மீட்கிறதுக்கு தான் ராமனே வந்திருக்கிறாரு. அவர் தான் சிவபாபா. அனைத்து பக்தர்களின் சத்கதி அளிப்பவன் நான் தான் சொல்லி பாபா சொல்றாரு. அனைவருக்கும் சத்கதி அளித்து விடுகிறார். மற்ற அனைவரும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுகிறார். இப்ப நம்மளை படிக்க வச்சு மாத்துறாரு. மற்றவங்க எல்லாம் மாற மாட்டாங்க. அவங்களுக்கு கடைசியா முக்தி கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. அவங்க உடம்புல இருந்து முக்தி அடைஞ்சு போயிடுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அதே நடிப்பை வந்து நடிப்பாங்க. சத்தியுகத்தில் மற்ற தர்மம் எதுவுமே இருக்காது சொல்லி சொல்றாரு. ஒன்லி தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்கும். நாம மட்டுமே இருப்போம். பாருங்க, ஒரு உலகம் ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா, பாரதமே நம்முடையது. அங்க எல்லாருமே தேவதைகள் மட்டும்தான் வாழ்வாங்க. 33 கோடி தேவதைகள் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த முழு உலகமே தேவதைகளின் ராஜ்யம் மட்டுமே நடக்கும் சொர்க்கத்துல. ஏனெனில் நாம் தான் தந்தையிடமிருந்து இப்போ ஆஸ்தி பெறுகிறோம். அவங்கெல்லாம் வரமாட்டாங்க இல்லையா, நம்ப மாட்டாங்க இல்லையா. யார் நம்புறாங்களோ அவங்க அடையிறாங்க, அவ்வளவுதான். நம்பினார் கெடுவதில்லை சொல்லுவாங்கல்ல. இப்ப நம்புறாங்க, ஆஸ்தி அடையிறாங்க. இங்க பாருங்கள், எவ்வளவு ஏராளமான கோயில்கள் இருக்குது, எவ்வளவு பெரிய உலகம் இது, என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது பாருங்க. அங்க இவை எதுவுமே இருக்காது. அங்க கோயில்லாம் இருக்காது. பாரதம் மட்டும்தான் இருக்கும். இந்த ரயில் வண்டி கூட இருக்காது. ரயில்லாம் அங்க இருக்காது. அங்க புஷ்பக விமானம் தான் இருக்கும். அதுல பறந்து போவாங்க தேவதைகள். அது கூட சங்கல்ப சக்தி மூலமா இயங்கும். குழந்தை கூட அந்த புஷ்பக விமானத்தை ஓட்ட முடியும். இவை எல்லாமே இல்லாது போயிடும். இப்ப இருக்கிறது நீங்க பாக்குறது எல்லாமே இல்லாம போயிடும். ட்ரெயின்லாம் இருக்காது. அங்க ரயில் வண்டியின் அவசியமே இருக்காது. ஏன்னா அங்க சின்ன நகரமா தான் இருக்கும். அப்ப அப்படியே டெல்லி ஃபுல்லாவே ஒரு வீடு, ஒரு தங்க மாளிகை, லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் ஒரு மாளிகையா இருக்கும். அப்ப சின்ன நகரமா தான் இருக்கும்ன்றாரு. ரயில் வண்டியோ வெகு தூரமான கிராமங்களுக்கு செல்ல தேவை இருக்கும். அதனால பாபா இப்ப நமக்கு புத்துணர்வு ஊட்டி கொண்டிருக்கிறார். பாருங்களேன், நம்மள அப்படியே இப்ப இந்த 1 மணி நேரம் விட்டா நம்ம வெட்டி கதை பேசிக்கிட்டு யாரை பத்தியா பேசிட்டு இருப்போம். இப்ப பாபா என்ன பண்றாரு, நம்மள அப்படியே புத்துணர்வு ஊட்டி சொர்க்கத்துக்கு கூட்டின்னு போயிட்டாரு இல்லையா. சொர்க்கத்தையே இப்ப சுத்தி வந்துட்டோம் நம்ம. குழந்தைகளுக்கு வெவ்வேறு கருத்துக்களை புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இங்க நீங்க அமர்ந்திருக்கிறீங்க, புத்தியில் முழு ஞானமும் இருக்குது சொல்லி சொல்றாரு. எப்படி பரம்பிதா பரமாத்மா இருக்கு, முழு ஞானம் இருக்குது இல்லையா. அவரு ஞான கடலா இருக்கிறாரு. சொல்லி ஒரு முறையில சொல்லியிருக்கிறாரு. இந்த காட்டு மரத்தையே பேனாவாக்கி, இந்த கடலையே நீங்க மையாக்கி, வானத்தையே பேப்பராக்கி எழுதினாலும் என்னுடைய ஞானம் முடியாதுன்னு சொல்லி சொல்லிக்கிறாரு. அந்த மாதிரி அவர் ஞான கடலா இருக்கிறாரு. அதை உங்களுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். தினம் தினம் முரளியில சொல்லிட்டே இருக்கிறாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்த சாந்தி தாமத்தில் வசிப்பவர் சாந்தி கடலான தந்தை ஆவார் சொல்லி சொல்றார். ஆத்மாக்களாகிய நாம் எல்லாருமே அங்க இனிமையான ஸ்வீட் ஹோம்ல வசிப்பவர்களாகும். அமைதிக்காக மனிதர்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்க. சாதுக்கள் கூட மன அமைதி எப்படி கிடைக்க முடியும்ட்டு சொல்றாங்க. சாமியார்கள் கூட என்னவெல்லாம் யுக்தியெல்லாம் கையாளுறாங்க. ஆத்மா மனசு புத்தியுடன் கூடியது என்று பாடப்படுகிறது. ஆத்மால என்ன இருக்குது? மனம் இருக்கு, புத்தி இருக்கு, சம்ஸ்காரம் இருக்கு. அதனாலதான் உடலை விட்டா கூட வெளியே வந்து கூட நமக்கு அந்த மனசு புத்தி ஒர்க் ஆகுது. உடல்ல மனசு கிடையாது, புத்தி கிடையாது. ஆத்மாலதான் மனசு புத்தி இருக்குது. அதனாலதான் ஆத்மா வெளியில வந்த கூட அந்த சூட்சும உடல்ல நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த உடலையே பார்த்துட்டு இருக்கும். வாழ்ந்தவங்க எல்லாருமே ஏன்னா அதுக்கு மனசு புத்தி இருக்கிறதுனால அது அழுவும், வெளியில நின்று அழுவும்.
மனசு தானே அழுவுது, புத்தி தானே தெரியுது, புத்திக்கு தெரியுது இல்லையா? அந்த உடல் தான் அழிஞ்சிருச்சு, நாம அழியலன்றது அந்த உடலை விட்டு வெளில வரும்போது தான் தெரியும். அப்ப அழுவும் அது. அப்ப மனசு புத்தி ஆத்மால தான் இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாவின் சுய தர்மமே சாந்தி ஆகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாவுடைய சுய தர்மமே அமைதி தான். வாயே இல்லை, கர்மேந்திரமே இல்லைன்னா அவசியம் அமைதியாகத்தான் அந்த ஆத்மா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப வாய் இருக்கிறதுனால தானே பேசிட்டு இருக்கிறோம். வாயே இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, அமைதியா உட்காந்துருப்போம். ஏன்னா ஆத்மாவுடைய சுயதர்மமே அமைதின்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாக்களாகிய நமக்கு வசிக்கும் இடம் சாந்தி தாமம், இனிமையான இல்லமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம இருக்கக்கூடிய இடமே பரந்தாமம் தான். அதான் சொல்லுவாங்க எல்லாரும், எனக்கு மேல போனாதான் நிம்மதின்னு சொல்லி சொல்லுவாங்க கோவமா இருந்தா. அவன் உண்மையிலே அதான், நம்ம பரந்தாமத்துல இருந்தோம், அது மேலதான் இருக்குது, அங்கதான் கடவுள் இருக்கிறாரு, அங்கதான் அமைதி இருக்குது. அதான் நம்ம கரெக்டா சொல்றோம் பாருங்க எல்லாத்தையுமே. அங்கு முற்றிலுமே அமைதி இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு அங்கிருந்து முதலில் நாம் சொர்க்கத்துக்கு தான் வரோம். இப்போதோ இந்த துக்கதாமத்துல இருந்து திரும்ப சுகதாமத்துக்கு இப்ப போறோம்னு சொல்லி சொல்றாரு. தந்தை தூய்மையானவர்களா நம்மளை ஆக்கிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய உலகம் இது! இவ்வளவு காடுகள் ஆகியவை சொர்க்கத்துல இருக்கவே இருக்காது. இத்தனை மலைகள் ஆகிய கூட எதுவுமே அங்க சொர்க்கத்துல இருக்காது. நம்முடைய ராஜதானி தான் இருக்கும். எப்படி சொர்க்கத்தின் சிறிய மாடல் அமைக்கிறாங்க இல்லையா, அது போல சிறிய சொர்க்கம் இருக்கும் சொல்லி சொல்றாரு. என்ன ஆக போகிறது, அதிசயத்தை பாருங்கள், எவ்வளவு பெரிய படைப்பாகும். இங்கோ எல்லோருக்கும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய படைப்பு, கடவுளுடைய படைப்பு. இங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனாலும் பிறகு இவ்வளவு முழு உலகமே இருக்காது. ஒரு செகண்ட்ல மாத்திருவாரு ஜீபூம்பா போட்டு, ஃபுல் உலகமுமே இருக்காது. மற்றபடி நம்முடைய ராஜ்யம் தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. இத்தனை எல்லாமே இப்ப முடிந்து போய் அவை எல்லாமே எங்கே போயிடும்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. சரி, இவ்வளோ 800 கோடி பேர் இருக்காங்களே, இவ்வளோ கட்டடங்கள்லாம் இருக்கே, என்ன ஆகும்? எல்லாம் வந்து சமுத்திரம், பூமி ஆகியவற்றுகள் போயிடும் சொல்லி சொல்றாரு. எல்லாமே கடல்ல, பூமிக்கு அடியில போயிடும் சொல்லி சொல்றாரு. இவற்றின் பெயர் அடையாளம் கூட இருக்காது. இது எதுவுமே சொர்க்கத்துல இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, எதுவுமே இருக்காது, எல்லாம் அழிஞ்சிடும்ன்றாரு. சமுத்திரத்துல என்ன பொருட்கள் போய் விடுகிறதோ அவை உள்ளுக்குள்ளேயே முடிந்து போயிடும் சொல்லி சொல்றாரு. கடல் கடையில பார்த்தா என்னென்னமோ சொல்றாங்கல்ல, துவாரகா இருக்குது, அது இருக்கு, அதெல்லாம் போன பழைய 5000 வருஷத்துக்கு முன்னாடி அது இருந்ததா இருக்கும். அதெல்லாம் அடியில இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. கடல் விழுங்கி விடுகிறது, தத்துவத்துடனும் மண்ணுடன் கலந்து போய்விடுகிறது சொல்லி சொல்றாரு. பிறகு உலகமே சதோ பிரதானமாக தூய்மையாக மாறிவிடுகிறது. அச்சமயம் புதிய சதோ பிரதான இயற்கைன்ட்டு சொல்லப்படுது. சொர்க்கத்துல இயற்கை கூட 5 தத்துவங்களும் தூய்மையா இருக்கும், புதுசா இருக்கும், நமக்கு தலை வணங்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்கு உங்களுடைய இயற்கையான அழகு இருக்கும். லிப்ஸ்டிக் போன்றவகை எதுவுமே நீங்க உபயோகிக்க மாட்டார்கள். தேவதைகள் இந்த அலங்காரங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. இயற்கையாவே அவங்க முகம் அழகா இருக்கும். லிப்ஸ்டிக்கு, காஜல் இதெல்லாம் எதுவுமே போட வேண்டிய அவசியமே இல்லை. எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு குஷி ஏற்படணும். அந்த மாதிரி உலகத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன் சொல்லி பாபா வந்து குஷியா இருக்க சொல்றாரு. நீங்கள் சொர்க்கத்தின் இளவரசி ஆகிறீர்கள். இப்ப நீங்க இந்த ஞானம் கேட்கறதுனால சொர்க்கத்துக்கே இளவரசி ஆகுறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஞான ஸ்நானம் செய்யவில்லை என்றால் நீங்கள் தேவதை ஆக மாட்டீர்கள். ஆனா டெய்லி இந்த முரளியை படிக்கணும், குளிக்கணும், ஞானத்துல குளிக்கணும் இருக்கும். அமர்நாத்ல ஒரு நதி இருக்கும், ஞான சரோவர்ல குளிச்சா பரியாயிரலான் பாபா சொல்றாரு. உண்மையிலே இதுதான் ஞான சரோவர். ஸ்நானம் செய்யலைன்னா நீங்க பரி ஆக மாட்டீங்க, தேவதை ஆக மாட்டீங்க. டெய்லி முரளி கேட்கணும், ஞான ஸ்நானம் செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. வேற எந்த வழியுமே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை எப்பவுமே அழகா இருக்கிறாரு. அவர் சத்தியம், சிவம், சுந்தரம். சத்தியத்தை பேசுவாரு. சிவன், சுந்தரம்னா அழகு, அழகானவர் அவரு. அவரு 5 விகாரம்னா என்னன்னு தெரியாதுங்க அவருக்கு. அவர் குழந்தை மாதிரி, அகங்காரமே கிடையாது. இல்லைன்னா வந்து நான் உங்களுடைய சேவகன் சொல்லுவாரா? கடவுளே வந்து சொல்றாரு, நான் உங்களுடைய சேவகன் சொல்லி சொல்றாரு. எப்பேற்பட்ட ஒரு பணிவு பாருங்களேன். சாதாரண உடல்ல வந்து நமக்காக இந்த பத்தித்தமான உலகத்துல வந்திருக்கிறாரு. அவர் இருக்கணும்னா எப்பேற்பட்ட இடத்துல ராஜாவா உட்காரலாம் இல்லையா? அவர் நமக்காக இங்க வந்திருக்கிறாரு. கடவுளேன்னு கூப்பிடுறதுக்காக ஓடியாராரு பாருங்க. ஆத்மாக்களாகிய நீங்கள் கருமையாக தூய்மையாற்றலாக இப்ப ஆயிட்டீங்க. அவர் அழகா இருக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? அழுக்காய்க்கி உட்கார்ந்துருக்கிறோம். பிரியதர்ஷன் மிகவும் அழகான பிரயாணி ஆவார். நம்மளுடைய பிரியதர்ஷன் லவ்வர் அவர் மிக அழகான பிரயாணியா இருக்கிறாரு. பிரயாணினா தேசத்துக்கு வந்திருக்காரு, வேற தேசத்துக்கு டிராவல் பண்ண வந்திருக்காரு. அவர் வந்து உங்களை அழகானவர்களாக ஆக்குகிறார். அவர் வந்து நம்மளை வந்து என்ன பண்றாரு, அழகா ஆக்குறாரு. நம்ம அழுக்காயிட்டோம் இல்லையா, இப்ப ஞானம் சொல்லி நம்மளை அழகா ஆக்குறாரு. நான் இவருக்குள் பிரவேசம் செய்துள்ளேன் என்று இப்ப தந்தை கூறுகிறார். நான் ஒருபோதும் கருமையாக ஆவதில்லை. அவர் பிறப்பிறப்புல வர்றதில்லை. வந்தா மாட்டிக்குவாரு. அவரும் காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல மாட்டிக்கிட்டாருன்னா அவரும் நம்மள மாதிரி அழுக்காயிடுவாரு. இப்போ நீங்க கருமையில இருந்து அழகாக ஆகுறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றது ஆத்மாவை, உடம்பு கிடையாது.
உடம்பு கருப்பாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. உடம்புலாம் அவங்கவுங்க கர்மாவை பொறுத்து தான் உடம்பு அமையுது. மற்றபடி ஆத்மா பேட்டரி லோவாயிடுது, அதை தான் பாபா கருப்பாயிடுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. கருப்புலேருந்து இப்போ நீங்கள் அழகாகிறீங்க. எப்போதுமே அழகானவர் ஒரே ஒரு பிரயாணி மட்டுமே ஆவார். ஒரே ஒரு சிவத்தந்தை மட்டும்தான் எப்போவுமே அழகானவர். அவரே அவருடைய படைப்பே இவ்வளோ அழகா இருக்கும்போது அவர் எவ்வளோ அழகா இருப்பாருன்ட்டு ஒரு பாட்டு ஓடும், ஹிந்தியில் ஓடும். அவர் படைப்பே இவ்வளோ அழகா இருக்கும்போது அவர் எவ்வளோ அழகா இருப்பாரு. அந்த சொர்க்கத்துல கிருஷ்ணரே அவ்வளோ அழகா இருக்கிறார்ல, அவரோட படைப்பு கிருஷ்ணரு, அவரே இவ்வளோ அழகா இருக்கும்போது அந்த சிவத்தந்தை படைச்சவர் அவர் எவ்வளோ அழகா இருப்பாரு. அதான் வந்து கற்பனை பண்ணி பார்க்குறாங்க. பாபா சொல்றாரு, இந்த பிரம்மா பாபா கருமையாகவும் இருக்கிறாரு மற்றும் அழகாகவும் ஆகிறார். அவரே தான் கிருஷ்ணர் ஆகிறாரு. சிவபாபா உங்கள் அனைவரையும் அழகாக ஆக்கிவிட்டு கூடவே அழைத்து செல்கிறார். அப்ப அவர் வந்து மணமகன் அழகா இருக்கிறாருல்ல, அவர் பக்கத்துல ஊர்வலத்துல உட்காந்துட்டு போனோம்னா மணமகள் எப்படி இருக்கணும், அவங்கள அழகா இருந்தா தானே போக முடியும். அதனால நம்மளை இப்ப அழகாக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளை அலங்காரம் பண்ணி அழகாக்கி நம்மள ஒரு பக்கத்துல உட்கார வச்சு கூட்டு போயிடுவார். குழந்தைகளாக நீங்கள் அழகாக மாறி பின் மற்ற அனைவரையும் அழகாக ஆக்க வேண்டும். பாபா சொல்றாரு, நீங்க மட்டும் அழகாகாதீங்க, எல்லாரையும் அழகாக்கி கூட்டின்னு வாங்க, நம்ம எல்லாம் ஒன்னா போலாம்னு சொல்லி சொல்றாரு. தந்தையோ ஷியாம் சுந்தர் ஆவதே கிடையாது. அவர் கருப்பா அழகா ஆகிறது கிடையாது. எப்பவுமே அழகா இருக்கிறாரு. எவர் பியூர்ன்னு சொல்ற மாதிரி, எவர் அழகு, எவர் பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் தான். கீதையில் தந்தைக்கு பதிலாக ஸ்ரீகிருஷ்ணரை பெயரை போட்டுவிட்டு தவறு செய்து விட்டுள்ளார்கள். ஆனால் வந்து கீதையில் வந்து பகவத்கீதையில் சிவன் வாக்கியம் சொல்கிறதுக்கு பதிலாக கிருஷ்ண பகவான் வாக்கியம்ன்ட்டு போட்டுட்டாங்க. அதான் பெரிய தவறு பண்ணிட்டாங்க. இதே தான் ஒரே ஒரு தவறுன்ட்டு சொல்லப்படுது சொல்லி பாபா சொல்கிறாரு. இந்த தவறுனால தான் வந்து எல்லாரும் மற்ற கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. இதை மட்டும் ஒழுங்காக போட்டிருந்தாங்கன்னா இப்போ எல்லாம் சிவன் கோயில் முன்னாடி தான் கூட்டமே, சிவன் கோயில் முன்னாடி தான் எல்லாரும் நிற்பாங்க. முழு உலகத்தை அழகாக ஆக்கியவரின் சிவபாபாவிற்கு பதிலாக சொர்க்கத்தில் முதல் நம்பர் அழகாக ஆனவரின் பெயரை போட்டுட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றார். முழு உலகத்தையே அழகாக போயிட்டு போறாரு பிரயாணி. வந்து ஒரு கதை கூட இருக்கு. ஒருத்தர் வந்தாராம், அந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் அழகாக்கிட்டு போயிட்டாராம். அந்த கதையில இருந்தா அது யாருன்னா பார்த்தீங்கன்னா சிவபாபா தான். முழு உலகத்தையே அழகாயிட்டு போன ஒரு பேரை போடாம சொர்க்கத்துல முதல் நம்பர் அழகான இளவரசன் பேரை போட்டாங்க. அப்பா பேருக்கு பதிலு பிள்ளை பேரை போட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதை யாராவது புரிந்து கொள்கிறார்களா என்ன? பாரதம் மீண்டும் அழகாக ஆகப் போகிறது. அவர்களோ 40,000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சொர்க்கம் வரும்ட்டு நினைக்கிறாங்க. ஆனா நீங்களோ முழு கல்பமே 5000 வருஷனுடையதான்ட்டு சொல்றீங்க. எனவே தந்தை ஆத்மாக்களிடம் இப்ப பேசுறாரு, நான் அரை கல்பத்தின் பிரியதர்ஷன் ஆவேன் என்று சொல்றாரு. ஹே பத்தித்த பாண்டே, வாருங்கள், வந்து ஆத்மாக்களாகிய எங்களை, பிரியதர்ஷினிகளாகிய எங்களை தூய்மையாக்குங்கள்ட்டு நீங்க தான் என்னை கூட்டுட்டே இருந்தீங்க, அதனால தான் வந்தேன். எனவே அவரது வழிப்படி நடக்க வேண்டும் இல்லையா, கடின முயற்சி செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. கூப்பிட்டீங்க வந்தேன்னா இப்ப மட்டும் வரமாட்டேன்றீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. என் வழிப்படி நடங்க, கடின முயற்சி செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா நீங்கள் தொழில் ஆகியவை செய்யாதீர்கள் என்று அப்படி ஒன்றும் சொல்லலை. அதுக்காக பாபா கூப்பிட்டாருன்ட்டு அப்படியே வீடு வாசல்லாம் விட்டுட்டு சன்றோட போயிடக்கூடாது. நம்ம பிஸ்னஸ் எல்லாமே என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அவை எல்லாமே செய்ய வேண்டும். இல்லறத்தில் இருந்தபடியே குழந்தை குட்டிகளை பராமரித்து கொண்டே தன்னை ஆத்மான்ட்டு புனிஞ்சிட்டு பாபாவை நினைவு செய்யுங்கள், என்னை நினைவு செய்யுங்கள், அவ்வளவே சொல்லி பாபா சொல்றாரு. ஏனெனில் நான் பதித்த பாவனன் ஆவேன். குழந்தைகளை தாராளமாக பராமரிங்கள். உங்க குழந்தையெல்லாம் யார் பார்க்கறது, அவங்களாம் உங்க படைப்பு, நீங்க தான் பார்த்துக்கணும்னு சொல்லி சொல்றாரு. மற்றபடி மேற்கொண்டு குழந்தைகளை பெற்றெடுக்காதீர்கள். இனிமேலும் உலகம் இப்ப முடிகிற தருணத்துல இருக்கனால இனிமே குழந்தையெல்லாம் பெற்றெடுக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது வரைக்கும் இருக்குதா, அதோட ஸ்டாப் பண்ணிக்காங்கன்றாரு. இல்லை என்றால் அவர்கள் நினைவுக்கு வந்து கொண்டே இருப்பார். ஏன் சொல்றாருன்னா கடைசி காலத்துல அவங்க நினைவு வந்துரும். ஏன்னா அவங்க கடைசி நேரத்துல நினைவுக்கு வந்துட்டே இருப்பாங்க. இவர்கள் எல்லோரும் இருக்கும்போதே இவற்றை மறந்து விட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்மளே வந்து எல்லாரையும் மறந்துட்டு பாபாவை நினைக்கணும் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. எதெல்லாம் நீங்க பார்க்கிறீர்களோ இவை எல்லாமே முடிந்து போய்விட போகிறது சொல்லி பாபா சொல்றாரு. சரீரம் முடிந்து போயிடும், இந்த சரீரமும் முடிஞ்சிடும். தந்தையின் நினைவினால் ஆத்மா தூய்மையாகிவிடும். என்னைக்கா இருந்தாலும் நம்ம போக தான் போறோம் இல்லையா. இப்ப பாபா சொல்லிதான் நம்ம போக போறோமா? அதுக்கு முன்னாடியே டெஸ்டைன்டு, அது நம்ம தலைவிதி எழுதி இருக்குது. பிறக்கும் போதே இறப்புன்றது ஜாதகத்துல நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. பாபா சொல்லிதான் நம்ம இறக்க போறோன்றதெல்லாம் கிடையாது. அதான் சொல்றாரு, எப்படியா இருந்தாலும் சரீரம் விட போறீங்க, அதையா என்ன நினைச்சு என்னோட நினைவுல விடக்கூடாதுன்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க மற்றவங்க நினைவுல விட்டு விட்டுதான் இங்கேயே பிறந்துட்டு இருக்கிறீங்க. அதனால இப்பயும் போய் நீங்க புது உறவுகள்லாம் அமைச்சுக்கிட்டு அவங்கள நினைச்சுக்கிட்டு அவங்க நினைவுலயே சரீரம் விட்டீங்கன்னா அவங்க கூடயே போய் பிறந்துருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப சரீரமும் முடிஞ்சிடும், பாபாவோட நினைவுனால ஆத்மா தூய்மையாடும் சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு சரீரமும் புதியதாக கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு சரீரம் பாபா நினைவுல சரீரத்தை விடும்போது புதுசா சரீரம் கிடைக்கும். இது எல்லையில்லாத சந்நியாசம் ஆகும். அவங்க எல்லைக்குட்பட்ட சந்நியாசம், வீடு வாசல்ல விட்டுட்டு
காட்டுக்கு போயிடறாங்க. நம்ம வீட்டிலேயே இருந்துக்கிட்டு புத்தி மூலமாக பாபா நினைவு செய்கிறோம். அவ்வளோதான். வீட்டில் எங்கே இருக்கிறீங்களோ இருங்க, பாபாவை எப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நினைவு பண்ணுங்க. கர்ம யோகியாக இருங்க, வேலை செஞ்சுக்கிட்டே அவரை நினைங்க. தந்தை புதிய வீடு கட்டுகிறார் என்றால் பின் பழைய வீட்டிலேருந்து மனம் அகன்று விடுகிறது. புதுசாக வீடு கட்டுறாங்கன்னா பழைய வீடை மறந்துடுவாங்க இல்லையா? அது மாதிரி இந்த கலியுகத்தை மறந்துடுங்க. சொர்க்கத்தில் என்னதான் இருக்காது, அளவற்ற சுகம் இருக்கும். இந்த கலியுகத்துல இந்த மாயா ஃபேஷன் ஷோலாம் காட்டுது, அதை பார்த்து மயங்கிறாதீங்க. சொர்க்கத்துல என்னதான் இருக்காது, அவ்வளோ சுகம் இருக்கும். சொர்க்கமோ இங்கு ஆகும் என்று சொல்றாங்க. இப்ப இங்க பணக்காரர்கள்லாம் என்ன சொல்றாங்க, இதுவே சொர்க்கம்னு சொல்றாங்க. தில்வாலா கோயில்ல கூட முழுமையான சொர்க்கத்தின் நினைவார்த்தம் இருக்குது. மதுபன்ல இருக்குது தில்வாலா கோயில். அங்க சொர்க்கம் எப்படி இருக்குன்றத அந்த நினைவார்த்தம் இருக்குது. கீழே தவம் செய்துட்டு இருக்கிறாங்க, பிறகு சொர்க்கத்தை எங்கே காண்பிப்பது, அதனால மேற்கூரையில காமிச்சிருக்கிறாங்க. தில்வாலா கோயில்ல கீழே எல்லாரும் தவம் பண்ற மாதிரி, இப்ப நம்ம ராஜயோகா கிளாஸ்ல எப்படி உட்காந்து பண்றோமோ அதே மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேல சொர்க்கத்தை காமிச்சிருப்பாங்க. அந்த இடம் இல்லைன்றதுனால மேல காமிச்சிட்டாங்க. உடனே அவங்க என்ன நினைச்சுறாங்க, சொர்க்கம் வானத்துல இருக்குன்ட்டு நினைச்சுக்கிட்டாங்க. கீழே ராஜயோகத்தின் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், மேலே ராஜ்ய பதவி நின்றுள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு நல்ல கோயிலாகும். மேலே அச்சல்கற்குள்ள இருக்கிறது, தங்க விகரங்கள் உள்ளன சொல்லி பாபா சொல்றாரு. அவற்றிற்கும் மேலே பின்னிருப்பது குர்ஷிகர், குரு எல்லாவற்றுக்கும் மேலே அமர்ந்துள்ளார். பாபா வந்து அந்த கோயிலில் இருக்கிறத சொல்கிறாரு. அந்த மேலே நல்ல கோயில் அது, அங்கே அச்சல்கர் இருக்குது, அங்கே தங்க விகரங்கள்லாம் இருக்குது. அதுக்கு மேலே குருஷிக்கன்ட்டு குரு, நம்மளுடைய குரு சிவபாபா வந்து அதுக்கு மேலே உட்காந்துருக்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சத்குரு ஆவார் சொல்லி பாபா சொல்கிறார். சத்குரு வந்து சத்தியமான குரு, சிவன் தான் சத்தியமானவர், அவர் தான் சத்தியமான குரு ஆவார். பிறகு நடுவில் சொர்க்கத்தை காண்பிச்சிருக்கிறாங்க. எனவே இந்த தில்வாலா கோயில் முழுமையான நம்மளுடைய நினைவார்த்தமாகும் சொல்லி சொல்கிறார். ஆனால் அதை கட்டினவங்க ஜெயின் டெம்பிள், அது ஜெயின் கட்டினது. ஆனால் நம்மளுடைய நினைவார்த்தமாக அது கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ராஜயோகத்தையோ நீங்கள் கற்கிறீங்க, பிறகு சொர்க்கம் இங்கு தான் இருக்கிறது. தேவதைகள் இங்கே இருந்தார்கள் அல்லவா, ஆனால் அவர்களுக்காக தூய்மையான உலகம் இப்போது உருவாகிட்டு இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்கிறார். தேவதைகள் உருவாகிட்டாங்கன்னா அவங்களுக்காக உலகம் தூய்மை ஆகணும். ஏன்னா சொர்க்கத்தில் வந்து தேவதைகளுடைய கால் வந்து சொர்க்க பூமியில தான் படும். நரகத்துல அவங்க கால் வைக்க மாட்டாங்க. இந்த அசுத்தமான உலகத்துல கிருஷ்ணர் காலே படாது. இந்த பூமி எப்ப சொர்க்கமா மாறுதோ அப்பதான் கிருஷ்ணர் வந்து பிறப்பார். இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த கண்களால் அனைத்தையும் பார்த்தபடியே இவற்றை மறப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். பழைய வீட்டிலிருந்து உலகத்திலிருந்து மனசை அகற்றிவிட வேண்டும், புதிய வீட்டை நினைவு செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஞான ஸ்நானம் செய்து அழகான இளவரசர் ஆக வேண்டும். எப்படி தந்தை அழகான வெண்மையான பிரயாணியாக இருக்கிறார், அதுபோல அவருடைய நினைவின் மூலம் ஆத்மாவை கருமையிலிருந்து வெண்மையாக ஆக்க வேண்டும். மாயின் யுத்தத்திற்கு பயப்படக்கூடாது. நிறைய சங்கல்பம் விகல்பங்கள் எண்ணங்கள்லாம் வரும், பயப்படாதீங்கன்றாரு. வெற்றி அடைபவராக ஆகி காண்பிக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. வரதானம், மகாதானியாகி பரந்த உள்ளத்துடன் குஷி என்ற பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுக்கும் மாஸ்டர் கருணை உள்ளமுடையவர் ஆகுக. இப்ப கடவுளே கிடைச்சிட்டாரு, நமக்கு எல்லாமே கிடைச்சிச்சுன்ற குஷி இருக்கு இல்லையா? எது இருக்குதோ இல்லையோ நமக்கு ஒரு குஷி இருக்கு, ஏன்னா கடவுளே நம்ம கூட இருக்கிறாருன்ட்டு. அதனால மகாதானியாகி பரந்த உள்ளத்தோட அந்த குஷி என்ற பொக்கிஷத்தை எல்லாருக்கும் கொடுங்க. நீங்க அடைஞ்ச பெற்ற இன்பம் பெருகை வயகம்ன்ற மாதிரி நீங்க அடைஞ்ச குஷியை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாஸ்டர் கருணை உள்ளமுடையவர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. மனிதர்கள் அல்பகால குஷி அடைவதற்காக எவ்வளோ நேரம் மற்றும் செல்வத்தெல்லாம் செலவு செய்கிறாங்க. பீச் போகிறாங்க, ரெசார்ட் போகிறாங்க, அல்பகால குஷி சினிமாவுக்கு போகிறாங்க, 3 மணி நேரம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுநாளே உட்காந்து அழுவாங்க. அது மாதிரி அல்பகால அந்த செலவு எல்லாமே செய்கிறாங்க, அவ்வளோ செலவு செய்கிறாங்க. ஆனால் அல்பகால குஷி தான். இருப்பினும் உண்மையான குஷி அவங்க கிடைக்கிறது இல்லை. இருந்தாலும் ஏதோ குறையுது, ஏதோ சந்தோஷம் இல்லை, மோகம் தொங்க போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாமே உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து வச்சாலும் திருப்தியே வராது, குஷியே வராது. இப்படிப்பட்ட அவசியமான நேரத்தில் ஆத்மாக்களாகிய நீங்கள் மகாதானியாகி பரந்த உள்ளத்துடன் குஷியை தானம் கொடுங்க. ஆனால் நம்ம பாருங்க, ஒன்றுமே இல்லைனாலும் குஷியாக இருக்கும். ஏன்? கடவுளே கிடைச்சிட்டாரு இல்லையா? யாருக்குமே கிடைக்காதவர் நமக்கு கிடைச்சிட்டாரு. எதை தேடணுமோ அவருக்கு கிடைச்சிட்டாரு. அவர் எல்லாமே கொடுக்குறாருன்னும் போது நம்ம எவ்வளோ குஷியாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து அவசியமான நேரத்தில் எல்லாருக்கும் மகாதானியாகி குஷியை கொடுங்க. இதற்கு கருணை உள்ளம் என்ற குணத்தை வெளிப்படுத்துங்கள். உங்களது ஜட சிலை வரதானம் கொடுத்து கொண்டே இருக்கிறது எனில் நீங்கள் சைத்தன்யத்தில் கருணை உள்ளமுடையவராகி பகிர்ந்து கொண்டே செல்லுங்க. துவாபர யுகத்துல இருந்து நம்மளுடைய ஜட சிலைகள் கோயில்ல லட்சுமி நாராயண சிலைகள்லாம் பாருங்க,
இல்லை ஒரு அம்மன் சிலை கூட பாருங்க, இல்லை விநாயகர், முருகர் எல்லா சிலையுமே வந்து நம்மளுடைய ஞாபகார்த்தமாக தான் வச்சிருக்கிறாரு கடவுள். நீங்கள் ஒழுங்காக முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் ஒழுங்கான கோயிலில் நல்லா பூஜை செய்கிற கோயிலாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் நல்லா நினைவு பண்ணீங்கன்னா அங்கே உங்களுக்கு நித்திய பூஜை நடக்கும். நாள் முழுசும் என்ன நினைவு பண்ணால் உங்களுக்கு கோயில் ஜே ஜேன்னு இருக்கும், எந்த நேரமும் பூஜை நடந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒழுங்காகவே நினைக்கல, ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை பாபா நினைக்கிறோன்னா நம்ம நம்ம கோயில் மூடியே கிடக்கும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் கோயிலை திறப்பாங்க. பூஜையும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் செய்வாங்க. ஏன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பாபாவை நினைக்கிறோன்றதுனால. அதான் அந்த உங்கள் ஜட சிலை கூட இப்போ வரதானம் கொடுக்குது இல்லையா? எந்த கோயிலில் பார்த்தனாலும் அந்த சிலை வந்து கையை பாருங்க, நம்ம வர்றவங்கெல்லாம் வாழ்த்துது இல்லையா? அதை திட்டிகிட்டே போவாங்க, இது என்ன இது சாமியா இல்லை கல்லா உட்காந்துருக்குது, எதையாவது செய்தா தண்டமா, இதுக்கு வேற நம்ம அப்படிலாம் திட்டுவாங்க சில பேர். இதுக்கு வேற நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது, இது சும்மா உட்காந்து கிடக்குது தண்டம், என் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்க மாட்டேதுலாம் திட்டுவாங்க. இருந்தாலும் அந்த சிலை கோச்சிக்குதா என்ன? நம்மளை அது மாதிரி திட்டினா உடனே நம்ம கோச்சின்னு 4 நாளைக்கு பேச மாட்டோம் அவங்கள்ட்ட. ஆனா நம்மளுடைய ஜட சித்திரம் தான் அது. ஆனா அது பாருங்க வரதானம் கொடுக்குது. எல்லாருக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் வாழ்த்து தான் கொடுக்குது. கையை அப்படியே வரதானம் கொடுக்குது, குஷி கொடுக்குது, எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்குது, அமைதி கொடுக்குது. அந்த சிலையே அப்படி கொடுக்கும்போது நீங்க சைத்தன்யத்தில் கருணை உள்ளமுடையவராகி பகிர்ந்துட்டே போங்க. உங்க சிலை தான் அது, நீங்க சைத்தன்யமா இருக்கிறீங்க, நீங்க பகிர்ந்து கொடுத்துட்டே போங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏனெனில் மற்றவர்களின் வசத்தில் ஆத்மாக்களாக இருக்கிறாங்க, அவங்களும் மற்றவர் வசம் இருக்கிறாங்க, மாயா வசமா இருக்கிறாங்க. இவங்க கேட்கக்கூடியவர்கள் அல்ல என்று ஒருபோதும் நினைக்காதீங்க. நீங்கள் அந்த மாதிரி நினைக்காதீங்க, இவங்களாம் திருந்த மாட்டாங்க, இவங்களாம் நம்ம பேச்சு கேட்க போகிறாங்களா அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் கருணை உள்ளத்துடன் கொடுத்துட்டே போங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. உங்களது சுபபானை அவங்களுக்கு அவசியம் பலன் கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ சுபபானை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலன் வரும்னு சொல்கிறாரு. மாறாதவங்களும் மாறிடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் எண்ணெய் மட்டும் வைங்க, இவங்க நல்லா அவங்களும் நல்ல வாழ்க்கை அமையும், அவங்களும் நல்லா ஆவாங்க, அவங்களும் பாபா குழந்தையாவாங்க, அவங்களும் திருந்துவாங்க அப்படின்னு நினைங்க, கண்டிப்பாக திருந்துவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸ்லோகன்: யோக சக்தியின் மூலம் ஒவ்வொரு கர்மேந்திரத்தையும் கட்டளைப்படி நடத்தக்கூடியவர்கள்தான் சுயராஜ்ய அதிகாரி ஆவார்கள். யார் யோகா பாபா நினைவின் மூலமா ஒவ்வொரு கர்மேந்திரம், கண், காது, மூக்கு, வாய், அதெல்லாம் சொல் பேச்சு கேட்கணும். கண்ணு வந்து பாபா தான் பார்க்கணும், காது பாபா ஞானத்தை தான் கேட்கணும், வாய் பாபா ஞானத்தை தான் பேசணும், கை கால்லாம் அந்த கட்டளைப்படி நடக்கணும், மனசு புத்தி இஷ்டது இருக்காது, மனசு பாபா தான் நினைக்கணும். அந்த மாதிரி யார் நடத்துகிறாங்களோ அவங்க தான் சுயராஜ்ய அதிகாரி. அந்த சுயத்தையே ராஜ்யம் செய்கிறவங்க தான் சுயராஜ்ய அதிகாரி. அவங்க தான் வந்து விஸ்வராஜ்ய அதிகாரியாக லக்ஷ்மி நாராயணனா மாற முடியும்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா.